கங்க்ராட்ஸ், உங்களுடைய நீங்கள் சப்போர்ட் பண்ண பார்ட்டி வந்து ஜெயிச்சிருக்காங்க யூஎஸ்ஏல. ட்ரம்ப் வாஸ் ரைட் அபவுட் எவ்ரிதிங், ஹி வாஸ் கரெக்ட் அப்படின்னு. இட் இஸ் அ ஃபேக்ட். ட்ரம்ப்போடைய வருகை இந்தியாவை எந்த அளவு இம்பாக்ட் ஏற்படுத்த போகுது? ட்ரம்ப்போட டைமில் நான் இப்போவும் சொல்கிறேன், இந்தியர்களுக்கு நல்ல மரியாதை இருக்கும். இப்போ H1B விசா மேலே ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய கொடூர தாக்குதல் நடத்துகிறாருன்றாங்கல்ல. முதல்ல H1B விசான்றது மேலே கொடூரமான தாக்குதல் நடத்தினாலும் ஒபாமா. இப்போ வந்து அங்கேருந்து நிறைய பேர் இங்கே வர போகிறாங்க, அங்கேருந்து அனுப்பி விட போகிறாங்கன்ற ஸ்டேட்மெண்ட் ஹவு ஃபார் இஸ் இட் ட்ரூ? அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு H1Bயில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு இன்னும் சொல்கிறேன். நான் 18 வருஷமாக அதை பக்கத்தில் இருந்து பார்த்தது நான் சொல்கிறேன், ஒன்றும் நடந்ததே கிடையாது. ஆல் ராங் நியூஸ். பெரிய அந்த எவ்ரி திங் இஸ் இருந்ததில்லை அந்த மாதிரி. இன் ட்ரம்ப்ஸ் லிட்ரல் டர்ம்ஸ் இட்ஸ் ஆல் ஃபேக் நியூஸ். 18 வருஷத்தில் எந்த சேஞ்சும் நான் பார்த்ததில்லை. மேஜர் டெய்லிஸ் நியூஸ் பேப்பர்ஸ் எதுவும் இமிக்ரேஷனை பற்றின நியூஸை இந்த நாள் வரையிலும் 18 வருஷமாக நான் பார்த்துறேன், இந்த நாள் வரையிலும் சரியான நியூஸை கன்வே பண்ணதே கிடையாது. சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ டெக்ஸஸில் ஒரு காவா தாண்டி வந்துட்டு நான் அமெரிக்கன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? உங்கள்கிட்ட பேப்பர் இல்லைனா நான் உங்களை டிபோர்ட் பண்ணுவேன்னு சொல்கிறேன். ஸோ இஸ் இட் வேலிட் டு டூ? ஹியூமனிடேரியன் கவுன்சில் இல்லை, பட் ஆனால் வேறு வழியில் சால்வ் பண்ணுறதுக்கு. என் பையனை கேட்டிங்கன்னா இஸ் ட்ரம்ப் ரேசிஸ்ட் மூஞ்சிலாம் சொல்லுவான். நோ, ஹி ஹஸ் பீன் நைஸ் டு மீ. என் பையன் மீட் பண்ணியிருக்கான், நான் மீட் பண்ணியிருக்கேன். சின்ன பசங்க லெவலில் இந்த பேரனோயாவை எந்த அளவுக்கு புஷ் பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரம்ப்புன்ற ஒரு பெரிய ட்ராகனு, அது என்னைக்கானா வந்து நெருப்பு கக்கோன்ற மாதிரி. ஜெண்டர் வந்து 2 ஜெண்டர் தான் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு சலசலப்பு இருக்கும் இல்லையா? அப்போது ஒரு ரேசிஸ்ட்டுன்னு நாம் சொல்கிறத வந்து நாட் ஜஸ்ட் அகெயின்ஸ்ட் மெக்சிகன், நாட் ஜஸ்ட் அகெயின்ஸ்ட் பிளாக்ஸ், நாட் ஜஸ்ட் அகெயின்ஸ்ட் இண்டியன்ஸ், பாகிஸ்தானி, whomsoever. இட் மைட் பி அகெயின்ஸ்ட் அமெரிக்கன்ஸ் ஹூ கன்சிடர் தெம்செல்ஃப் ஆஸ் தேர்ட் ஜெண்டர் இல்லையா? 400 ஜெண்டர் இருக்குன்றாங்க. என்ன, நம்ம எங்கே ஆரம்பித்தோம்? கேரேஜில் ஆரம்பித்தோம். ஓகே, அது LGBTனாச்சு, LGBTQனாச்சு. இட் இஸ் பிகமிங் அ கல்ட். த ப்ராப்ளம் இஸ் this pronoun cult, gender cult. I call that very straight. I don't want to be politically correct. No, I don't want to be politically correct in anything of this area. என் முதல் கொண்டு என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேரண்ட்ஸ் வந்து பயங்கரமான ஒரு பயத்தில் தான் இந்த 4 வருஷம், இந்த பைடன் இந்த 4 வருஷம். ஏன் தெரியுமா? அவ்வளோ ஜெண்டர் புஷ் ஆயிடுது. இது கிட்டத்தட்ட வந்து யூஎஸ் மூவிங் அவே ஃப்ரம் இஸ்ரேல்னு சொல்லலாம்ல. உங்களோட ஒரு Israel is going to be backed. So okay. Israel is always going to be backed by US. It's not like they are washing up their hands of Israel. They are making the neighborhood more safer, cordial and acceptable for the state of Israel. Trump இன்னொன்னும் பண்ணாரு. Jerusalem வந்து he officially declared as the capital city, recognized capital city, where he installed an embassy for the US government. யாருமே பண்ணதில்லை. யோசிச்சு பார்த்தீங்கன்னா 75 வருஷத்தில் இத்தனை பிரசிடென்ட்ஸ் வந்து போயிருக்காங்க. நான் இஸ்ரேலுக்காக வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொன்னால் யாருமே பண்ணல. ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு டேக் தட் கட் கால். ஒன்னிந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் ஜாயின் பண்ணியிருக்காரு. அமெரிக்க அரசியலை தீவிரமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். கார்த்திக் ரங்கராஜன். நமக்கு அவர் புதுசு கிடையாது. யூஎஸ் எலெக்ஷன் க்ளோஸாக நம்மளோட ஃபாலோ பண்ணவங்களுக்கு அவர் நம்மளுக்கு சொல்லிட்டு இருந்த அப் டு டேட்ஸ் தகவல்கள் எல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போது ட்ரம்ப் எலெக்ட் ஆகிருக்காரு. ட்ரம்ப் எலெக்ட் ஆனதுக்கப்புறம் என்னென்ன அரசியல் மாற்றங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, வாட் ரிலவன்ஸ் இட் ஹேஸ் வித் இந்தியா, இதை பற்றியெல்லாம் கார்த்திக்டேருந்து பேச போகிறோம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க? ஓகே, டூயிங் வெல், தேங்க்யூ. கங்க்ராட்ஸ், உங்களுடைய நீங்கள் சப்போர்ட் பண்ண பார்ட்டி வந்து ஜெயிச்சிருக்காங்க யூஎஸ்ஏல. ஆஸ் அ டெக் ஆண்டர்ப்ரனர் ரொம்ப நாள் யூஎஸ்ஏல இருந்திருக்கீங்க. சம்மோன் ஹூ ரன்ஸ் பிஸ்னஸ் இன் யூஎஸ்ஏ அண்ட் க்ளோஸ்லி ஃபாலோயிங் யூஎஸ் பாலிட்டிக்ஸ். எப்படி இருக்குது இப்போ அங்கே இருக்க சினாரியோ? கிரேட். 18 வருஷம் அமெரிக்கா வாழ்க்கை. அதே 2 பையோடு போய் இறங்கின பல லட்சம் பேரில் நானும் ஒருத்தன். போகும்போது எனக்கு 2 பேர் தான் தெரியும், சொந்தக்காரங்கன்னு 2 பேர் தான். பட் இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டம் அங்கே வந்து சேர்ந்துருக்கு. இந்தியாவை சேர்ந்தவங்க நிறைய பேருக்கு ஒரு பதட்டம் இருக்குன்ற மாதிரி ட்ரம்ப்பை பற்றின ஒரு பெரிய பயத்தை உருவாக்கியிருக்காங்க. அது வந்து மோஸ்ட்லி டு டூ வித் மீடியா எப்படி வந்து ஒருத்தரை பார்க்குது, ஒருத்தர் அணுகுது, அவரை பற்றி பேசுதுங்கிறத பொறுத்து தான் பொது ஜனங்களுக்கும் வந்து அவரை பற்றின ஒரு அபிப்பிராயம் உண்டாகும். என்னை பொறுத்தவரையிலையும் ஐ எம் அ வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட்டர் ஆஃப் ட்ரம்ப். கடந்த ஒரு 5.5 வருஷமாக நான் சொல்லுவேன். அவரோட லாஸ்ட் 2 இயர்ஸ்
எனக்கு தெரிஞ்சு இந்த கரோனாக்கு அன்னைக்கு ட்ரம்ப் சொன்னது எல்லாமும் ஸோ லாஸ்ட்டாக மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படின்னு சொன்ன அந்த மாகா அந்த கேம்பெயினுடைய லாஸ்ட் ஸ்லோகனாக வந்தது. ஐ திங்க் பதவி ஏற்றுக்கிறது ஒரு 4 நாள் முன்னாடி 5 நாள் முன்னாடி நினைக்கிறேன். இது ஒரு 2 வாரம் முன்னாடி இருக்கும். புது ஒரு ஹேட் ரிலீஸ் பண்ணாங்க. ட்ரம்ப் வாஸ் ரைட் அபவுட் எவ்ரி திங், ஹி வாஸ் கரெக்ட் அப்படின்னு. இட் இஸ் அ ஃபேக்ட். ஏன்னா இன்றைக்கி பின்னோக்கி பார்க்கும்போது இந்த லாக்டவுன்ஸு, இந்த மாஸ்க்கு, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கலாமா வேண்டாமான்னு பார்த்தா இது எங்கேயோ வந்து ஒரு அமெரிக்க பொருளாதாரத்தை சரிக்கிறதுக்கான ஒரு இது. கான்ஸ்பிரசி இஸ் அ கான்ஸ்பிரசி until is proven public. So there are so many conspiracies that are being talked about even today. இன்றைக்கும் நம்ம பேசும்போது I'll give you an example. நிறைய பேர் வந்து அலெக்ஸ் ஜோன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அலெக்ஸ் ஜோன்ஸ் வந்து அந்த நம்ம ஸ்கூல் ஷூட்டிங்கை பற்றி பேசினி அது ஒரு பெரிய பிரளயமே உண்டாச்சு. அதுக்கு மன்னிப்பு கேட்டு அவரை கோர்ட் கேஸ் எடுத்து அவருக்கு மேலே ஒரு $1 பில்லியன் ஃபைன் போட்டு நிறைய வச்சு. அலெக்ஸ் ஜோன்ஸ் வந்து என்னோடய கவனத்தை ஈர்த்ததுங்கிறது வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி 2001 செப்டம்பர் 11 ரெட்டை கோபுரம் தாக்குதலுக்கு உண்டாச்சு. சேஞ்ச் எவ்ரிதிங் இன் தி வேர்ல்ட். ஜூன் மாதம் போகிற போக்கில் இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட், அவருடைய ஒரு மோனோலாக் வந்து ரொம்ப ஃபேமஸ். அலெக்ஸ் ஜோன்ஸ் அது ரொம்ப ஒரு மாதிரி க்ளவுனிஷாக இருக்கும். இப்போ ஜோரோஹனுக்கு இருக்கிற மாதிரி அப்போ வந்து அலெக்ஸ் ஜோன்ஸ்க்கு ஒரு பெரிய கிரேஸ் இருந்தது, ஃபாலோயிங் இன்னமும் இருக்குது. ஐ மீன் அலெக்ஸ் ஜோன்ஸ் வந்து ஃபார் ரைட் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்பப்போ நம்ம தொட்டுக்கிறத வர என்ன ஆச்சுன்னா அலெக்ஸ் ஜோன்ஸ் அது ஃபஸ்ட் ஒன் டு சே. அதாவது செப்டம்பர் மாதம் அது நடக்குது. ஜூன் மாதமே இவனுக்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஏதோ ஒரு பில்டிங்கை வந்து ஃப்ளைட் அவுட் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இது ஏதாவது பண்ணிவிடுவானுங்க. பண்ணிவிட்டு காரணமே இல்லாமல் எவனோ ஒசாமா பின் லாடன் ஒரு பேர் வச்சுருப்பானு அவங்க பேரில் எதுவுமே பழிய போட்டுருவானுங்க. இது ஸ்டில் இன் ரெக்கார்டிங். ஜூன் மாதம் 2001 ஆன் ரெக்கார்டிங் இதுக்கு. ஹவு டிட் ஹி சே தட் அப்படின்னா ஹேஸ் விஷன்ஸு, அவருக்கு வந்து ப்ராஃபஸி, அவருக்கு வந்து எதிர்காலம் தெரியுது அதெல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து இனி வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா அது கான்ஸ்பிரசி. பட் ஹவு கம் அ கான்ஸ்பிரசி பிகம்ஸ் ட்ரூத்? ஸோ க்ளோஸ் டு ட்ரூத் 2 மாதத்தில் நடந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரம்ப்பை சுற்றி பல கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. நீங்கள் 3 வகையில் அணுகலாம். உங்களோட பர்சனலாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களோட பிஸ்னஸ்க்காக எப்படி பார்க்குறீங்க, சோஷியலாக எப்படி பார்க்குறீங்க. இன் ஆல் 3 ஸ்பேசஸ் ட்ரம்ப் டிக்ஸ் மை லிஸ்ட். எலாபரேட் பண்ணுறேன். I'll do that. பர்சனலாக எனக்கு வந்து ஐ வாஸ் ரைஸ் எ லிபரல். லெட் மீ பி வெரி ஹானஸ்ட். அமெரிக்காவில் 2 கட்சி இருக்குது. குடியரசுக் கட்சி, ஜனநாயக கட்சி. ரிப்பப்ளிகன்ஸ் அண்ட் டெமோக்ராட்ஸ். ஜனநாயக கட்சி தான் ஒபாமா, ஹிலரி கிளின்டன், பைடன், கமலா ஹாரிஸ் இவங்கெல்லாம் சேர்ந்தவங்க. குடியரசுக் கட்சிங்கிறது வந்து ட்ரம்ப், புஷ்ஷு, ரானால்ட் ரீகன் இவங்கள சேர்ந்தவங்க. பர்சனலாக நம்மளுக்கு ஒரு 25 வயசு வரையும் நம்மளை எது அப்பீல் பண்ணோன்னா சில சித்தாந்தங்கள் சொல்லும்போது எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் அப்படின்னா கேட்க நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம இருக்கோம். அதோடைய லாஜிக்கெல்லாம் நம்ம திங்க் பண்ண மாட்டோம். அது அந்த ஏஜ் குரூப் அது நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ண மாட்டோம். நீங்கள் சொல்கிறது இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ல இல்லை யூஎஸ் குளோபல் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ எனிதிங் தட் இஸ் டோல்ட் வித் அ பிஞ்ச் ஆஃப் சுகர் செல்ஸ் ஈஸிலி அமங் திஸ் ஏஜ் குரூப். ஸோ அப்படி இருக்கும்போது ஒபாமா ஐ வாஸ் டோட்டலி சோல்ட் ஆன் ஒபாமா. என்ன யூ ரூட்டட் ஃபார் ஹிம்? Yeah. Okay. I mean, 90% of the world was rooting for Obama. Rest of the world was always rooting for Obama, not knowing what material is. அவர் எப்படியாப்பட்டவர் எதைப்பட்டவர். இப்போ ஒரு சில ஃபேக்ட்ஸ் சொல்கிறேன். இப்போ H1B விசா மேலே ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய கொடூர தாக்குதல் நடத்துகிறாருன்றாங்கல்ல. முதல்ல H1B விசான்றது மேலே கொடூரமான தாக்குதல் நடத்தினாலும் ஒபாமா தான். ஓவர் 3 மில்லியன் டிபோர்டேஷன்ஸ் இல்லையா? அது தட் வாஸ் ஆன் த இல்லீகல் பார்ட். ஓகே. லீகலில் இன்றைக்கி H1க்கு எதிரான ஒரு மனநிலைன்னு ஒன்று உருவாக்குல்ல, அதுக்கு அடித்தளம் அமைச்சதே வந்து ஒபாமாவுடைய சில ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஓகே. ஏன் அதை நீங்கள் சொல்ல வர்றது வந்து இப்போ இந்த மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படின்ற அந்த ஸ்லோகனேரிங்கோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டினுடைய ரிஷி மூலம் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாமா? இட் வாஸ் த ஸ்டார்டிங் ஆஃப் தி பிரேக்கா பெர்ட்டனிங் டு இந்தியா. அதாவது குளோபலிசம் வேண்டாம், குளோபலைசேஷன் தேவையில்லை, வி லுக் இன்வர்ட். நம்ம முதல்ல பார்த்துப்போம். நம்ம மக்களே வந்து பட்னியில் இருக்காங்க, நம்ம கஷ்டத்தில் இருக்கோம், அடுத்தவங்களுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் செல்வத்தை கொடுத்துட்ருக்கோம், நம்மளுடைய எல்லா ரிசோர்ஸையும் அடுத்தவங்களுக்கு எடுத்து போய் கொடுக்குறோம், முதல்ல நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உலகத்தை பார்ப்போம் அப்படிங்கிற அந்த இன்வர்ட் லுக்கிங்னு சொல்கிறாங்க இல்லையா. அதோட அடித்தளமே வந்து ஃபஸ்ட்டு ஒபாமா சொன்னது தான். உலகத்தை ஒரு மாற்றத்தை எடுத்துகிட்டு வரேன், சேஞ்ச் வி கேன் பிலீவ் இன் அப்படின்னு வந்தது தான். ஐ டோட்லி காட் சொல்கிறேன். ஏன்னா அப்போ நான் 20s இருந்தேன்னு வச்சுக்கோமே. ஸோ நல்லா இருந்தது, கேட்க நல்லா இருந்தது. பட் டெலிவர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நத்திங் மச் காட் டன் இன் ஒபாமாஸ் டைம். சொல்லலாம் ஆறு கடைசியாக அவர் இருந்த 8 வருஷத்தில் 6 வருஷம் வந்து எதிர்கட்சி தான் வந்து கோல் வச்சிச்சு அமெரிக்கன் காங்கிரஸில், பார்லிமெண்ட்டுக்கு ஈக்குவலான சபையில் அப்படின்னு.
ஆனால் அது ஒரு காரணம் இல்லை, கன்விக்ஷன் இருக்கணும், என்ன பண்ணால் என்ன அதோட ரிசல்ட் இருக்கும்னு தெரியணும். ஆஃப்டர் மேத் என்ன ஸோ மெனி திங்ஸ். அதாவது ஒரு ப்ராசஸில் கடைசியாக எடுத்துகிட்டு போய் இப்போ எல்லாருக்கும் ஆதார் கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாருக்கும் ஆதார் கொடுத்து முடிச்சாச்சு. ஆதாருக்கு அடுத்தது என்ன, அது எல்லாம் என்ன பண்ண போகிறோன்றப்ப தான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். ஸோ முதல்ல எல்லாருக்கும் ஆதார் கொடுக்குறதுனே ஒரு 10 வருஷத்துக்கான ப்ராஜெக்ட். அந்த 10 வருஷ ப்ராஜெக்டை எலாபரேட்டாக இவ்வளோ பெரிய இத்தனை கோடி பேருக்கு கொடுத்து முடிக்கணுங்கிற ஒரு வேலையை 2 கவர்மெண்ட்டை சேர்ந்து தான் செஞ்சாங்க. இப்போ அவங்க பாதி செஞ்சுட்டாங்க, சரி இதோட விட்டுலான்னு இல்லை, மீதி பேருக்கும் கொடுத்தாங்க. இன்றைக்கி ஆதாரை வந்து எங்கெல்லாம் அட்டாச் பண்ணுறாங்க, நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் அது உதவியாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு லார்ஜ் கேன்வாஸில் வந்து ஒபாமா திங்க்கும் பண்ணலை, ஆக்டும் பண்ணலை. ட்ரம்ப்போடைய 2017 ஜனவரி அவர் வந்து அதிபராக வர்றாரு. பட் வாஸ் ஹி நாட் ஹெயில்ட் லைக் பின்லாடனுடைய விட்ச் ஹண்ட் பயங்கரமாக நடந்து கிட்டத்தட்ட 9/11 ஸ்டார்ட் பண்ணது த பர்சன் ஹூ எண்டட் தட் பெரிய கேம்பெயின் அகெயின்ஸ்ட் இதுன்னு அந்த மாதிரி அவர் பார்க்கப்படலையா? அட் வாட் காஸ்ட்? ஓகே, $2 trillion செலவு பண்ணியிருக்காங்க ஒரு ஆளை பொறுத்துறதுக்கு. பட் அவர் ஒரு சிங்கிள் பர்சன் இல்லை தானே. ஒரு யூனோ லைக் யூஎஸ் வந்து எங்களுடைய சிங்கிள் மோஸ்ட் வாண்டட் மேன் ஒசாமான்னு சொல்லியிருந்தாலும் த மிஷன் வாஸ் அகெயின்ஸ்ட் அல்காய்தா தானே ஃபுல்லாக. ஸோ அப்போது இவங்களுக்கு நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்றத வந்து இப்படி சொல்லலாம் இல்லையா, அமெரிக்காவுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு மிஸ்னோமரா? இப்படி பார்க்கலாமே. ஸோ ஒருத்தரை வந்து டார்கெட் பண்ணி அமெரிக்கா வந்து எனிமி நம்பர் 1 சொன்னவங்கள தீர்த்து கட்டுச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு ஹீரோயிக்காக பார்க்கும்போது, பெங்காசி அட்டாக்கில் சொந்த நாட்டோடைய தூதரொத்தரை அவங்களுடைய பில்டிங்லேயே போய் கொண்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கு அது எவ்வளோ பெரிய அவமானன்றது யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சரியா? இதெல்லாம் தான் வந்து என்னன்னாக்கா அந்த அமெரிக்கன் மைட். அமெரிக்கா இஸ் சம்திங் தட் செல்ஸ் இட் செல்ஃப் டு த வேர்ல்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஆரில் அமெரிக்காவை அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வார்த்தை. நிறைய பேர்கிட்ட நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 பேர்கிட்ட அதை கேட்டேன். நான் 90ஸ்லேயும் 2000ஸ்லேயும் நான் வரும்போது அமெரிக்காவுக்கு வரணுன்ற அந்த ஒரு அந்த ஏர்ஜ் இருந்தது, அந்த ஒரு 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 பிளட் ரஷ் இருந்தது. அது இப்போலாம் இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா அமெரிக்காவுடைய பிஆர் வந்து ஸ்டார்டட் கெட்டிங் பேட். உலகம் பூரா போயிட்டு இருக்கவங்ககிட்டலாம் பிரச்சனையை வளர்த்துட்டு வராங்க, தேவையில்லாமல் இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் இன்வைட் பண்ணுறாங்க, ஆயில் தர்ஸ்ட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. ஏன்னா சராசரியாக நீங்கள் இப்போது ட்ரம்ப் வந்து நாட் ஜஸ்ட் கீழவையும் ஜெயிச்சிருக்காரு, மேலவையும் ஜெயிச்சிருக்காரு, தன்னுடைய அதிபர் தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு, அதே மாதிரி பெருவாரியான வாக்குகளும் ஜெயிச்சிருக்காரு எதிராளியை தவிர. கம்பேர் பண்ணும்போது அது வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு நடக்குது. புஷ் வந்து 2004 அந்த மாதிரி ஜெயிச்சார். குடியரசுக் கட்சி ட்ரம்ப் புஷ் கட்சிக்காரங்க எப்போவுமே கம்மியான வாக்குகள், மொத்த வாக்குகளில் கம்மியான வாக்குகள் வாங்குவாங்க. பட் எத்தனை மாகாணங்களை ஜெயிக்கிறாங்க அதை வச்சுன்றதை பொறுத்து தான் அவங்க அதிபராகிறாங்க. ஓகேயா? ட்ரம்ப்பு 2016 எலெக்ஷனில் ஜெயிச்சு 17 பதவி ஏற்றுக்கும் போது அவரோட சூழல் என்னென்னா, பெருவாரியான மாகாணங்கள், பெருவாரியான எலக்ட்ரல் காலேஜ் ஓட்ஸ் அவர் ஜெயிச்சிருந்தார். இந்த தடவை எலக்ட்ரல் காலேஜ் ஓட்டையும் ஜெயிச்சிருக்காரு, பெருவாரியான வாக்குகளையும் ஜெயிச்சிருக்காரு. இந்த சேஞ்ச் எப்படி வந்ததுன்றதுக்கு காரணம் என்னென்னா, ஹீ வாஸ் ஸ்பீக்கிங் த லாங்குவேஜ் ஆஃப் த பப்ளிக். சும்மா அந்த ஜார்கன்ஸ் போட்டு இஷ்டத்துக்கு வந்து வாய்க்கு வந்ததை பேசி, நான் புரியாத மொழியில் ஒன்று சொல்லி, இதெல்லாம் அவர் பண்ணுறதில்ல. ப்ளஸ் அவர் சொல்கிறதுல முதல்ல கான்ஸ்பிரசியாக இருந்தாலும் சிட் அண்ட் திங்க் அபவுட் இட், இட் ஆல் மேக் சென்ஸ். ஃபார் ஆஸ் சிம்பிள் ஐ டெல் யூ ஒன் திங். பாரிஸ் அக்கார்ட் சொல்கிறாங்க, என்ன என்விரான்மெண்டல் சேஃப்டி பற்றி, பாரிஸ் அக்கார்டை பற்றி ரொம்ப முக்கியம், எல்லா நாடுகளும் வந்து சைன் அப் பண்ணுறோம். ட்ரம்ப் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு, நீ பாரிஸ் அக்கார்ட் போட்டு என்ன சொல்கிற, நான் மேனுஃபேக்சர் பண்ணால் இவ்வளோ கார்பன் வெளியே வருது, இந்த கார்பனுக்கு ஈக்குவலண்ட்டாக நீ என்ன வந்து கார்பன் காம்பன்சேஷன் என்ன பண்ணுற அப்படிங்கிறது என்கிட்ட கேட்குற. அதுக்கு நான் என்ன பண்ண வேண்டியிருக்கோம், ஒன்று இருக்கிற இண்டஸ்ட்ரி ஒழிக்கணும், இல்லைனா க்ரீன் ரெகுலேஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்து புஷ் பண்ணணும், இல்லாட்டி க்ரீனுக்கு நான் மூவ் பண்ணோன்னா ஓவர் நைட் ஆனால் க்ரீன் மூவ் பண்ண முடியுமா? இன்றைக்கி இத்தனை மில்லியன் கார் வச்சுன்னு இருக்கேன் நான் ஊரில், அதிகமான கார் இருக்கிறதே அமெரிக்கா தான். ஆமாம், நான் இப்போ இவ்வளோ கார்பன் எமிஷன் பண்ணுறேன். ஸோ என்னை திடீர்னு ஓவர் நைட்டில் என்னால் எலக்ட்ரிக்கும் மாற முடியாது. நான் எலக்ட்ரிக் என்னால் மாற முடியாதுன்னா அப்போ என்ன சொல்கிறேன், என்னுடைய உற்பத்தியை கட்டுப்படுத்து, என்னோடய கார்பன் எமிஷனை கட்டுப்படுத்துன்ற. சரி, நான் பண்ண தயாராக இருக்கேன். சைனா உள்ளார போய் ஒரு நாள் டேட்டா எடுத்துகிட்டு வர முடியுமா? கரெக்டாக எவ்வளோ பொல்யூட் பண்ணுறான்றது தெரியுமா உனக்கு? அவன் கார்பன் காம்பன்சேஷன் பண்ணுறான்னு உனக்கு தெரியுமா? இதெல்லாம் அவர் கேட்குற அடிப்படையான கேள்வி. அப்போ தான் நம்மளுக்கு உரைக்குது, ஆமாம் இவர் கேட்குது. அண்ட் அதை விட ஒன் திங் ஐ லைக் அபவுட் ட்ரம்ப் என்னென்னா, ஹீ நெவர் பேக்ஸ் டவுன். இல்லை, இது ஒரு பிஸ்னஸ்மேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இல்லையா? ட்ரம்ப் நம்மளுக்கு தெரியும், லைக் இது ஹிட்ஸ் எவ்ரிதிங். ஸோ நான் இப்போ சொல்கிறதுல பர்சனலாக நான் சொல்கிறேன், நான் பர்சனல், சோஷியல் அண்ட் பிஸ்னஸ், நான் மூணு வகையிலுமே நான் இல்லை, நான் உங்களே சொல்லலை கார்த்திக். நான் கேட்குறது
ஐம் நாட் அலைனிங் ஆர் கெட்டிங் அகெயின்ஸ்ட் ட்ரம்ப்ஸ் விஷன், பட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கம்ஸ் ஃப்ரம் அ பிஸ்னஸ் பேரன் இல்லையா? லைக் ஒரு பொலிட்டீஷியனாக வர்றதுக்கு முன்னாடியே. So he's never a politician. So he said like I've been funding politicians for all my life, but the first time ever he went into administrative office directly becoming a president, which has not happened for, I think probably is the first one ன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அந்த மாதிரி யாராவது நேரடியாக அதிபராகவோ பிரதமராகவோ இருக்காங்க. Reagan was a well-known figure. He's an actor, politician and all, but not businessman. Yes, I mean like he's held posts in the past. Okay, அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஒப்பீனியன் என்ன இருக்குன்னாக்கா, இவர் சொல்கிறதெல்லாம் நிஜமாக பொய்யான்றதை ஃபஸ்ட்டு காம்ப்ரிஹெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் அதான் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இப்போ பீப்புள் ஆர் டோட்டலி சோல்ட் ஆன், ஐ ஒன் சே டோட்டலி சோல்ட், இஸ் அட்லீஸ்ட் ஸ்கோர் லைக் 49 point something and Kamala Harris scored the same, minus 1 or 2%. அவ்வளோதான். 3 மில்லியன் ஓட்டு, 35-40 லட்சம் ஓட்டு டிஃப்ரென்ஸ் அவங்க 2 பேருக்கு நடுவில் பாப்புலர் ஓட்டில். அப்படி பார்க்கும்போது ஃப்ரம் அ பர்சனல் சைட், நான் வந்து ஐ செக்மெண்டட் இன் 3 ways. பர்சனல் சைடில் நான் பார்க்கும்போது he makes sense to me in whatever arguments he puts forward. பாரிஸ் அக்கார்டு வந்து ஒரு உலக லெவலில் ஒரு ஊழலை ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படிங்கிறாரு. அது என்னன்னு கேட்டால், நீ பொல்யூட் பண்ணுறதுலாம் கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்ண போகிறதில்ல. பாரிஸ் அக்கார்டுடைய பிரச்சனை என்னென்னா, கார்பன் எமிஷனை அதை கண்ட்ரோல் பண்ண போகிறதில்ல. நீ நீ வந்து கார்பன் எமிஷன் பண்ணுற, அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ்க்கு கார்பன் கிரெடிட் நீ வாங்கணும். அது யார்கிட்டேருந்து வாங்கணும்? நான் ப்ராஃபிட் NGOங்க கிட்டேருந்து வாங்கணும். அவங்க போய் மரம் நட்டு வைப்பாங்களாம். ஏன்னா NGOக்கு எடுத்துகிட்டு போய் காசு கொடுக்குற வேலையை நீ என்னோட மேனுஃபேக்சரிங்கை ஸ்டாப் பண்ணி நான் எடுத்துகிட்டு போய் நான் பண்ணுற பொல்யூஷனுக்கு இவங்ககிட்ட எடுத்துமே காசு கொடுக்கணும். அது யார்கிட்ட இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் தான் வந்து வில் செல் த கார்பன் கிரெடிட்ஸ்னா, then what are you trying to tell me? You're actually telling me to bribe somebody in order to conduct my own business. Why will I do it? I'll pull out of Paris Accord. ரெண்டாவது தடவை வெளில வந்திருக்காரு. I totally back it. It makes total sense to me not to be part of the Paris Accord because சைனா எவ்வளோ பொல்யூட் பண்ணுறாங்கிற டேட்டா கிடையாது. அவங்கக்கிட்ட நம்மளும் போய் கேட்க முடியாது, அவங்களாம் ஒழுங்காகவும் கொடுக்குறதும் கிடையாது, அத்தன்டிக்காகவும் கிடையாது. அண்ட் சைனாவுடைய growth, whenever a democrat is in power, China has grown multifold. அது ஏன்னா Democrats tend to put in a lot of regulations. இதை செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது. இப்போது தண்ணி வாட்டர் ப்ராப்ளம் வந்தது இல்லையா லாஸ் ஏஞ்சலஸ் ஃபயரில், நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் வாட் இஸ் அ ரெகுலேஷன். அதாவது ரிசர்வாயர்ஸில் கூட தண்ணி இல்லை தேக்கி வைக்கல, நிறைய பிரச்சனை ரெகுலேஷன். ஆமாம், பிரச்சனை இருந்தது எல்லாமே. இதுதான் ரெகுலேஷன்னா கட்டுப்பாடுகளை விதிக்க என்ன ஆகும்னா, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது people will not be able to find it free to move around and do their own free market economy இருக்காது. இந்த ரெகுலேஷன்ஸை போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் தனக்கிட்ட இருந்ததெல்லாம் சைலண்டாக எடுத்துகிட்டு போய் சைனாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். பைடன் பைடன் மட்டும் இல்லை, ஓகே, இட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்காங்களா இல்லை அவங்க தெரியாமல் ஒரு அஜெண்டாவில் மாட்டிட்டாங்களான்றதெல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு டீடைல்ஸ். ஸ்பெகுலேட் பண்ணல. எஸ், திஸ் ஹேப்பன் இன் 90s. ஓகே, கிளின்டன் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு கோ ஹேவ் அ டீல் வித் சைனா. தட்ஸ் இட். 300 பில்லியனுக்கு நான் உனக்கு டெக்னாலஜி கொடுக்குறேன், 300 பில்லியனுக்கு நீ எனக்கு ப்ராடக்ட்ஸை கொடு. அவன் என்ன நான் ப்ராடக்ட்ஸை 300 பில்லியன் ஷிப் பண்ணான், இவங்க அழகாக காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. அவன் 26 பில்லியனுக்கு மேலே டெக்னாலஜியை வாங்கலை, நான் வாங்கின டெக்னாலஜிலாம் டூப்ளிகேட் பண்ணி அடிச்சானு. சைனானா என்னன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்ல, அமெரிக்காவில் வந்து உட்காந்து சொல்ல தேவையில்லை. இந்தியா இஸ் மச் மோர் அவேர் ஆஃப் சைனா தேன் வாட் ஐ ஹேவ் டு டெல் யூ. ஸோ அந்த ட்ரேட் டெஃபிசிட் இன்னமும் இருந்து தான் இருக்குது. நான் நிறையா உங்ககிட்ட வாங்குகிறேன், நீ எங்கிட்ட எவ்வளோ வாங்குற, அந்த கேள்வி இன்னமும் பெருசாக தான் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இன் பிஸ்னஸ் டேர்ம்ஸ் ஆல்சோ ட்ரம்ப் மேக் சென்ஸ் டு மீ. இந்த டேரிஃப்ன்றதெல்லாம் பேசும்போது இட் டோட்டலி மேக் சென்ஸ் டு மீ. டேரிஃப்ன்ற டாபிக், பிஸ்னஸ், டாக்ஸஸ் இதெல்லாம் பேசும்போது நான் குறிப்பிட்டு ஒரு 2-3 முக்கியமான விஷயங்கள் நான் சொல்கிறேன். அமெரிக்காவுடைய ஹையஸ்ட் இன்கம் டேக்ஸ் லெவல் எவ்வளோ வந்திருக்குன்னு ஒரு கெஸ் இருக்காகுமா? நோ க்ளூ தலைவா, நோ க்ளூ. Let me give you the fact. You can go check. 1982 highest income tax for America, personal income tax rate 70%. ஓ, 10 ரூபா சம்பாதிச்சா 7 ரூபா கவர்மெண்ட்டுக்கு போகும். I'm not kidding. கிரைசிஸ் டைம் கூட அப்போ கிடையாது இல்லை, யூஎஸ் ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் அமெரிக்கா எப்படியாப்பட்ட நாடாக இருந்ததுன்ற ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1861 சிவில் வார் நடக்குது. லிங்கன் தான் வந்து சிவில் வார் லீட் பண்ணி வின் பண்ணி கொடுக்குறாரு இல்லையா? யூனியன் வின் பண்ணி கான்ஃபெடரேட் ஸ்டேட்ஸ் எதிராக யூனியன் வின் பண்ணுறாங்க. அப்போது தே கலெக்டட் டாக்ஸஸ் டு ரன் த வார். ஐ திங்க் 1891 ஒரு ரெகுலேஷன். 1894 there was a contest in the Supreme Court. Supreme Court says ஜனங்க கிட்டேருந்து நீ வரி வாங்குறது, அவங்க சம்பாத்தியத்து மேலே நீ வரி வாங்குறது, இன்கம் டேக்ஸ் வாங்குறது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு ரூல் பண்ணது அமெரிக்காவில்.
அதை ஒரு பீரியட் என்ன பண்ணுறாங்க 1913 திரும்ப வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு அதை இதுன்னு பண்ணி இன்கம் டேக்ஸ் வந்து தே மேட் இட் லீகல். ஓகே, இந்த கிரேட் டிப்ரெஷனுக்கு ஜஸ்ட் பிஃபோர் கிரேட் டிப்ரெஷன், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம்ஸ். ஸோ அன்றைக்கி ஆரம்பித்த அந்த இன்கம் டேக்ஸுன்ற விஷயத்த எந்த அளவுக்கு 1982 வரையும் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா $100,000 மேலே. இட்ஸ் ஃபேக்ட். கோ லுக் அட் இன்கம் டேக்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் அமெரிக்கா 1860 இன்றைக்கி 2025 வரையிலும் என்ன இன்கம் டேக்ஸ் ப்ராக்கெட்ன்றது இட்ஸ் அ ரெக்கார்ட். ஐஆர்எஸ் இன்கம் டேக்ஸ், ஃபெடரல் இன்கம் டேக்ஸ் ஹிஸ்ட்ரி. ஒரு டெவில்ஸ் அட்வொகேட்டான ஒரு கொஸ்டின் என்னென்னா, அந்த ஹெர்பர்ட் ஹூவர் டைம்லேருந்து நீங்கள் சொல்கிற கிட்டத்தட்ட அந்த கோல்டாரோடைய அந்த ஜெனித் டைம் வரை அதுதானே யூஎஸை ஏற்றி கொண்டு வந்திருக்கு. 2 வேர்ல்டு வார் அண்ட் தென் பீயிங் த கீ பிளேயர் இந்த செகண்ட் வேர்ல்டு வார், அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் ரேஸ், அதுக்கப்புறம் அந்த ஆல்மோஸ்ட் எவ்ரி திங். நீங்கள் ஒலிம்பிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்போர்ட்ஸு, டெக்னாலஜி எல்லாத்தையும், அந்த ஐடி பூம் ஃபஸ்ட் திங், இது எல்லாத்துக்குமே வந்து இதுதானே ஒரு கோல்டன் பீரியடாக இருந்திருக்கு. இல்லை, am I wrong here? வேல்யூ பிக்ட் அப் ஒன்லி இந்த 80s. ஓகே, இன்கம் டேக்ஸ் அதிகமாக இருக்க பிஸ்னஸ் செழிக்காது. சம்பாதிக்கிற எல்லாத்தையும் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், யாராலையும் தன்னை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். பிஸ்னஸ்ன்றது என்ன, நான் என்ன பார்த்துக்கிறேன், என்கிட்ட வேலை செய்யணும். சோவியத்துன்னு ஒரு பெரிய பிளேயர் இருக்கும்பொழுது இது இன்னெவிட்டபிள் இல்லையா? அந்த சைடு வந்து கிரம்பிள் ஆகலை ரஷ்யா. தேவர் as much as you could speak about USA, same applies to USSR. This is socialism in itself. 70% income tax இருக்கிறதா சோஷியலிசம்க்கு ஈக்குவலானது தான். நான் அதான் சொல்ல வரேன். 70% இருந்திருக்கு ஒரு டைமில் இன்கம் டேக்ஸ். நான் பிஸ்னஸாக பேச போகிறீங்கன்னா இப்போ என்ன ஆயிருக்கு, 70% இருந்த மேக்ஸிமம் வந்து 50 ஆக்குனார் ரானல்ட் ரீகன் வந்து. அது 82 பண்ணார். திரும்ப 87, 88 அதை 38-40% எடுத்துகிட்டு வந்தார். சரியா? தட் இஸ் வாட் எவ்ரிபடி டாக்ஸ் அபவுட் ரீகன் எக்கனாமிக்ஸ். ரீகன் எக்கனாமிக்ஸ் இஸ் ஆக்சுவலி பிரிங்கிங் டவுன் த taxes for businesses and personal income so that there is good circulation of money, people are able to afford and buy things. அவங்களுக்கு தேவையான அவங்க வாங்கிக்க முடியும், குவாலிட்டி ஆஃப் லைஃப் மாறும். நீங்கள் வந்து the boom that it gave from the 80s. சரியா? இன்றைக்கும் நீங்கள் ஆப்பிள் ஒரு ப்ராடக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் ஒரு ப்ராடக்ட் எடுங்க, மைக்ரோசாஃப்ட் ஒரு ப்ராடக்ட் எடுங்க, எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இதோட பிக்கப் எங்கே ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 80s தான் இருக்கும். அதுக்கு கவர்மெண்ட் செட் பண்ண அந்த டேக்ஸ் பாலிசிஸும் ஒரு ஃபேக்டராக இருக்கும்ன்றது என்னோட அபிப்பிராயம். பல விஷயங்கள் இருக்கும், பட் அதில் இதுவும் சேர்ந்து ஒரு காரணமாக இருக்குது. ஸோ ஒரு பீரியட் என்ன இருக்குன்னா, டேரிஃப்ன்ற மாடல்லேருந்து இன்கம் டேக்ஸ்ன்ற மாடல் இன்கம் டேக்ஸை வந்து குறைக்கணும், ஏற்றணுன்றது பேசி இப்போ ட்ரம்ப்போடைய டேக்ஸ் பாலிசி தட் he brought in டேக்ஸ் ரேட்ஸ் கட்டு கொடுத்துருந்தாரு. திரும்ப ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஸோ ஹீஸ் அ கை தட் வாண்ட்ஸ் டு புஷ். ட்ரம்ப் டசன்ட் லைக் த ஸ்டேட்டஸ் கோ. ஸ்டேட்டஸ் கோனா முன்னையும் போகாமல் பின்னையும் போகாமல் இருக்கிறது அப்படியே ஸ்டாக்னேட்டாக போகிறது தான் ஸ்டேட்டஸ் கோ. ட்ரம்ப் எப்படியாப்பட்டாலும்னா வந்து எங்கேயாவது ஒரு குட்டையை கிளப்பி விட்டுணும், நம்ம தெளிவு வைப்போம், இல்லாட்டி தானாக தெளிஞ்சா நல்லது. பட் இருக்கிறது அதே மாதிரி அந்த நீஜர்க்காக போயிடாதுங்களா நீங்கள் சொல்கிறது? நான் I agree. If you see that, right? So let me ask you, do you know about Abraham Accords? Not much. I'll explain you what is Abraham Accords. So we talked personal, we talked business, and then let's talk social. Okay. But before that, I'll take a deviation into Abraham Accords. ஸ்டேட்டஸ் கோ ரொம்ப நாளாக இருக்குது, நீஜாக் ரியாக்ஷன் ஆகிட்டு அது வந்து ஏடா கொடுத்துல போய் முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. வாஸ்தவமான ஒரு விஷயம். ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ்ன்றது என்னென்னா, ரொம்ப நாள் முன்னாடிலேருந்து எழுத ஆரம்பிச்சாங்க. இஸ்ரேலுன்ற ஒரு ஸ்டேட்டை அங்கீகாரம் கொடுக்கணுமா வேண்டாமா. ரஷ்யா இந்தியாவுக்கு ஆயில் அனுப்புது, இந்தியா வழியாக ரிஃபைன் பண்ணி யூரோப் வாங்குது. இன்றைக்கி அதுதான் வர்த்தகம், ஆயில் வர்த்தகம் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. யூரோப் இன்னமும் ஆயில் வாங்குறான், ரஷ்யன் ஆயில் தான் வாங்குறான். ஆனால் சொந்த காசு கொடுத்தவங்க இன்னொருத்தன் வழியாக வாங்குறதுனால அவன் ரொம்ப நல்லவன் உத்தமன்னு சொல்லிக்கிறான். நம்மளா அயோக்கிய பையன்னு சொல்கிறான் இந்தியன்ஸை. நீ என்கிட்ட தான் வாங்குற, எங்கள் வழியாக தான் வாங்குற, நீ என்னோட பெரிய அயோக்கிய பையன் தான் டாக்டர் ஜெய்சங்கர் இஸ் கோயிங் அவுட் அண்ட் டெல்லிங் இட் இன் பப்ளிக். ஸோ அப்படியான என்ன அர்த்தம்னா, நேரடியாக நான் செஞ்சாலும் ஒன்று தான், மறைமுகமாக நான் செஞ்சாலும் ஒன்று தான். அதையும் நீ நேரடியாக கொண்டு போய் தேவையில்லாமல் இன்னொருத்தனை உள்ளே எடுத்து அவனுக்கு ஒரு கமிஷனை கொடுத்தா, அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தா, அவன் வழியாது சுற்றி அதுக்கு மூக்கத்தோட நேராக தொட்டுட்டு போன்றது தான் லாஜிக். இஸ்ரேல்கிட்டேருந்து எப்படியுமே டெக்னாலஜி வாங்குறாங்க மிடில் ஈஸ்டர்ன் முஸ்லீம் கண்ட்ரிஸ். ஓகே, ஆல் திஸ் ஜிசிசி ஆயில் ரிச் கண்ட்ரிஸ் எல்லாருமே, அராம்கோ, எவ்ரிபடி சம்வேர் ஆர் தி அதர் தே ஆர் டூயிங் பிஸ்னஸ். அண்ட் ட்ரம்ப் ஃபவுண்ட் இட் இரிட்டேட்டிங் தட் இவன் எதுக்கு சும்மா நம்மக்கிட்ட நம்மளை வந்து நடுவில் பஞ்சாயத்து கூப்பிட்றான், இவனுக்குள்ள என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, he found very simple that being directly in touch with Israel is an ego problem for these people. For your ego, I cannot waste my time. That was his logic. Okay. So what he did was, he said, the Jamal Khashoggiயோடைய விஷயம் நடந்தப்போ
அது ஒரு பெரிய பிரச்சனை உருவாகிட்டு இருந்தது அந்த டைமில். இஃப் இ கம்ஸ் இன் டு முகமது பின் சல்மான் வந்து ஒரு வேளை அமெரிக்காக்குள்ளார வந்தால் அவருக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணி அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்கன்ட்டு. பட் சவுதி பீயிங் சச் அ க்ளோஸ் அலை டு போத் இந்தியா, ஐ மீன் US and Britain, I don't think that would have ever happened. Okay. But they were creating that, the media was creating the paranoia. So Trump, he simply did one thing. You get into a direct relationship, go into a bilateral accord with these people, try sign a peace treaty. UAE is the second biggest player in the Middle East. They signed it. I think Bahrain also signed it. ஸோ என்னென்னா லாங் ஸ்டாண்டிங் ஒரு வார் சுச்சுவேஷனு, நான் என்றைக்காக இருந்தாலும் தே வில் பி அட்டாக்டு இஸ்ரேல். ஸோ நான் அட்டாக் ஆகிடுவேன்ற பயத்தில் திரும்ப அவன் வந்து வாஸ் கெட்டிங் ஆல் த வெப்பன்ஸ் ரெடி. ஏன்னா இது வந்து எத்தனை 1948 இருக்குது இஸ்ரேலில் இல்லையா? இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 75-76 வருஷம் ஆகுது. நான் எவ்வளோ நாளைக்கு இதே பண்ணிட்டு இருப்பீங்க, எங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணீங்க சேர்த்துன்னு சொல்லிட்டு சார் லைக் கோ கைஸ் கோ சைன் த கார்ட், வி வில் மீடியேட் இட். பீஸ் டீல் பண்ணி நீ பாட்டு நீ டேரெக்டாக பிஸ்னஸ் பண்ணிட்டு போய் என்ன டோன்ட் இன்வால்வர்ஸ்ன்றது தான் பாயிண்ட். இது கிட்டத்தட்ட வந்து US மூவிங் அவே ஃப்ரம் இஸ்ரேல்னு சொல்லலாம்ல. அவங்களோட ஒரு இஸ்ரேல் இஸ் கோயிங் டு பி பேக்டு. ஸோ இஸ்ரேல் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி பேக்டு பை US. இட்ஸ் நாட் லைக் தேர் வாஷிங் ஆஃப் தேர் ஹேண்ட்ஸ் ஆஃப் இஸ்ரேல். They are making the neighborhood more safer, cordial and acceptable for the state of Israel. Okay. It is in a way giving them a one level boost. Trump இன்னொன்று பண்ணார். ஜெருசலம் வந்து he officially declared as the capital city, recognized capital city, where he installed an embassy for the US government. யாருமே பண்ணதில்லை. யோசிச்சு பார்த்தீங்கன்னா 75 வருஷத்தில் இத்தனை பிரசிடென்ட்ஸ் வந்து போயிருக்காங்க. நான் இஸ்ரேலுக்காக வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொன்னால் யாருமே பண்ணல. he is the first one to take that gut call. இது எல்லாமே ஸ்டேட்டஸ்கோ பிரேக் பண்ணுறது. இது நல்லதா கெட்டதா, இது நீஜாக் ரியாக்ஷனா இல்லை, 4 வருஷத்தில் எதுவுமே நடக்கலை. இந்த ஹமாஸ் இஷ்யூ October 7th அட்டாக்ஸ் இன் 2023 நடந்தது. இட் இஸ் அன் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆர் ப்ராபப்லி இட்ஸ் அ ஸ்டோக்ட் ஒன், ஹூ நோஸ். கான்ஸ்பிரசி தியரிஸ் படி பார்த்தா என்னென்னமோ சொல்ல முடியும். இது the attack on Israel, the break the borders and they came in இல்லையா, ஹமாஸ் militants. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா if you see from that standpoint, I do not personally என்ன கேட்டிங்களா நீஜக் ரியாக்ஷனாக தெரில. இன்னி வரைக்கும் பிரச்சனை தோணும் இல்லையா? இல்லை தலை, எனக்கு ஒரு க்யூரியஸ் கொஸ்டின் என்னென்னா, மேபி அக்ரி இஃப் ஐ பைடனோடைய அந்த மிஸ்கவர்னன்ஸ், ஒபாமாவோடைய பேட் பாலிசி, ஜீரோ கவர்னன்ஸ், ஓகே வாட் இதன் மேலே வந்து இவங்களால தான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் ரைட் ரேடிகலைசேஷனை வந்து நியாயப்படுத்துறதுக்கான வழிவகையாக இது ஏன் ஒருத்தர் பார்க்கக்கூடாது, ஒரு நியூட்ரல் அப்சர்வர்? இருக்கு. நான் இல்லைன்னா சொல்ல, நான் அது சரி, நான் என்ன சொல்கிறேன்னா இட்ஸ் அ ஃபைன் லைன். I'll continue to close that talk about Abraham Accords. So Abraham Accords வந்து it is one of the most remarkable deals. ஒரு without firing a bullet, ஓகே, ரெண்டு சந்திக்கவே மாட்டான்னு சொல்கிற ரெண்டு பரம எதிரிங்களை உட்கார வச்சு சைன் போர்டு, இங்கே சைன் போர்டு, நீங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு கிளம்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது? அவங்க 2 பேருக்குள்ள இருக்க சண்டையில் இந்த பக்கம் ஒரு கான்ட்ராக்டர் போடு, அந்த பக்கம் ஒரு கான்ட்ராக்டர் போடு, நடுவில் ஒரு மிடில் மேன் கமிஷன் நான் பண்ணுறேன்றது எப்படி இருக்குது? இட் இஸ் ஃபினிஷ், இட் இஸ் ஆல் டன், it's cleared இல்லையா? So you move on, you don't have that status quo between UAE and Israel. There is no status quo anymore. Okay, so the status quo break பண்ணே வரணும். ஏன்னா அதுதான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பையும். So coming back to the same point that you asked about radicalization, so let me ask you how people get that picture about them. So இப்போ I'll tell you that என் பையனை கேட்டிங்கன்னா இஸ் ட்ரம்ப் ரேசிஸ்ட், அவன் மூஞ்சிலாம் சொல்லுவான். நோ, he has been nice to me. என் பையன் மீட் பண்ணியிருக்கேன், நான் மீட் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்போ அவனுக்கு அவன் ஸ்கூல் வட்டாரத்தில் சொன்னது, என் பையன் என் பசங்க 2 பேருமே படிக்கிறது வந்து ஹெவிலி லிபரல் டிஸ்ட்ரிக்ட். என்ன மேபி தே ஆர் த ஒன்லி ட்ரம்ப் லைக்கிங் சில்ட்ரனாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தே ஹவ் ஹேட் தேர் ஓன் இஷ்யூஸ் வென் தே ஸ்பீக் ஃபார் ட்ரம்ப் இன் இஸ் கம்யூனிட்டி. நான் ஸ்கூல் கம்யூனிட்டி உடனே எதுக்கு சொல்கிறேன்னா, சின்ன பசங்க லெவலில் இந்த பேரனோயாவை எந்த அளவுக்கு புஷ் பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரம்ப்புன்ற ஒரு பெரிய ட்ராகனு, அது என்னைக்கானா வந்து நெருப்ப கக்கோன்ற மாதிரி நீ நாட் பி. ஏன்னா வாட் ஆர் யூ டீச்சிங் சில்ட்ரன்? தே ஆல் ஹாவ் டு ரெஸ்பெக்ட் த பிரசிடென்ட். த பிரசிடென்ட் இஸ் த லீடர் ஆஃப் த நேஷன். யூ ஹாவ் டு பி ரெஸ்பெக்ட்ஃபுல் டு த பிரசிடென்ட், யூ ஹாவ் டு பி ரெஸ்பெக்ட்ஃபுல் டு த ஃப்ளாக், யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் த ஆந்தம், இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ உனக்கு பிடிக்காத ஒரு ஆள் பிரசிடென்ட் ஆகிட்டா எப்படி அந்த பிரசிடென்ட்டுக்கான மரியாதை மாறுது, ரைட்டா? ஸோ you talk about right wing radicalization, ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்கிறேன். they were fine people on both sides அப்படின்னு சொன்னால் ஷார்லட்வில் மேசக்கர் டைமில், கரெக்டாக? அடுத்த லைன் யாராவது என்னைக்கா கேட்டிருக்கீங்களா? அதை இந்த வெட்டி ஒட்டி பண்ணுற அந்த
மீடியாவோடைய ஆட்டம் இருக்கு இல்லையா, அதில் அது யார் வரைக்கும் பேசுனாங்கன்னா ஒபாமா வரைக்கும் பேசினார். தேவர் ஃபைன் பீப்புள் ஆன் போத் சைட்ஸ், பட் ஐ டு நாட் சப்போர்ட் த நியோ-நாசி பீப்புள் தட் வர் தேர் இன் த ரேலி. ஐ டோன்ட் சப்போர்ட் தம். ட்ரம்ப் சொன்னது, நானாக இட்டுக்கட்டல. நீங்கள் அந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். இவங்களுக்கு தேவையான அந்த ஒரு போர்ஷன். இதனால தான் ஹீஸ் ஸோ மச் அகெயின்ஸ்ட் CNN. ஹி சேஸ் ஃபேக் நியூஸ். ஸோ இது ஃபேக் தானே. எனக்கு பாதி மட்டும் வெட்டி ஒட்டி போடுறேனாக்கா உனக்கு தேவையான அஜெண்டாக்கு எது பொருத்தமாக இருக்கும், உன் ப்ராப்பகண்டாக்கு எது பொருத்தமாக இருக்கும், நீ அதை மட்டும் தூக்கி போடுறேன்னா அது ஒரு அர்த்தம் என்ன? ஸோ இஃப் யூ லுக் அட் இட், ட்ரம்ப் ஐ டோன்ட் திங்க் இஸ் அ ரேசிஸ்ட். இது வந்து ரொம்ப நாளாக கிளப்பி விடப்பட்டது. ஏன்னா ஒருத்தன் ரொம்ப ரேசிஸ்டாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ரா வின்ஃப்ரே வந்து உருகி போய் ட்ரம்ப்புக்கிட்ட அத்தனை பேட்டி எடுத்திருக்காது. கரெக்ட். உனக்கு ஆசை இருக்கும்போது டெமோக்ராட்ஸுக்கு இத்தனை பேருக்கு இஸ் ஃபண்ட். இல்லை, ரேசிஸ்ட்னா நாட் எக்ஸாக்ட்லி இப்போது ப்ரௌன்ஸ் மேலே இல்லை பிளாக்ஸ் மேலே வந்து ஒரு ஹேட்ரட் அந்த ஐ டோன்ட் திங்க் இட் மேக்ஸ் இல்லை இல்லை, நான் அதை மட்டும் சொல்லலை. ஒருவேளை இப்போது ஈவன் உங்கள் இதுலேருந்தே கியூ எடுக்கிறேன். அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, இந்த ஐ எம் டிக்ளரிங் ஜெண்டர் டு பி ஜஸ்ட் டூ அப்படின்னும்பொழுது ஒரு மாதிரி தேர்ட் ஜெண்டர் ரைட்ஸு, LGBTQ ரைட்ஸ்க்காக ஒரு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்க ஒரு ஜெனரேஷன் இருக்குது. மூவிங் ஃபார்வர்ட் ஃப்ரம் ஹிப்பி கல்ச்சர்லேருந்து ரொம்ப நகர்ந்து வந்து ப்ரோவாக அவங்களுடைய பீப்புள் கேன் பி கால்ட் இன் த ப்ரொனவுன்ஸ் ஆஃப் தேர் சாய்ஸ் அப்படின்றதுல வந்து வேர்ல்டுமே ஒரு ட்ராவல் ஆகி வந்திருக்கு. அப்போ திடீர்னு வந்து ஜெண்டர் வந்து ரெண்டு ஜெண்டர் தான் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு சலசலப்பு இருக்கும் இல்லையா? அப்போது ஒரு ரேசிஸ்ட்டுன்னு நாம் சொல்கிறத வந்து நாட் ஜஸ்ட் அகெயின்ஸ்ட் மெக்சிகன், நாட் ஜஸ்ட் அகெயின்ஸ்ட் பிளாக்ஸ், நாட் ஜஸ்ட் அகெயின்ஸ்ட் இண்டியன்ஸ், பாகிஸ்தானி, whomsoever. இட் மைட் பி அகெயின்ஸ்ட் அமெரிக்கன்ஸ் ஹூ கன்சிடர் தெம்செல்ஃப் ஆஸ் தேர்ட் ஜெண்டர் இல்லையா? ஸோ அந்த ஆஸ்பெக்டில் அது வந்து வேல்யூ அடிஷன்னா இருக்காதா அப்படி சொல்கிறது? Can I give you a counter question? எஸ். How many genders exist? தட்ஸ் அ பர்சனல் கால். எனக்கு பர்சனலி நிறையா இருக்கலாம். 72 ஜெண்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு பர்சனலாக ஒரு ஆன்சர் இருக்குது. பட் தட்ஸ் பர்சனல் இல்லையா? அது ஒரு பர்சனல் தாட்டை வந்து ஜென்ரலாக எல்லாருக்கும் சொல்ல முடியாது இல்லையா? எக்ஸாக்ட்லி. அப்போது an administration cannot endorse every theory on the street. ஓகே, இட்ஸ் நாட் ஆன் ஸ்ட்ரீட்ஸ் இல்லை, பட் வேர்ல்டு வைடாகவே இது இருக்குது தானே. ஓகே, 400 ஜெண்டர் இருக்குன்றாங்க. என்ன, நம்ம எங்கே ஆரம்பித்தோம்? கே ரைட்ஸில் ஆரம்பித்தோம். ஓகே, அது LGBTனாச்சு, LGBTQனாச்சு, இனி LGBTQ2SIA+ன்னு போயின்னு இருக்கு. என்ன, am I spiteful to such people? No. Do I have gays in my family? Yes. நான் என்ன கேட்குறேன், it is becoming a cult. The problem is this pronoun cult, gender cult. I call that very straight. Now, I don't want to be politically correct. No, I don't want to be politically correct in anything of this area. Okay. ஏன்ற காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனை பேர் இருப்பாங்க நம்ம வந்து மூன்றாம் பாலினத்தவரை தன்னை பார்த்து உணர்றவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி அதாவது ஓப்பனாக வெளில வந்து ஒத்துக்கிறதுங்கிறவங்களே எடுத்துக்கிட்டோம்னா கூட ஒரு 3-4% வச்சுப்போம். சரியா? யூ கேனாட் சேஞ்ச் அன் என்டையர் vocabulary நாட் நோயிங் வேர் இட் இஸ் கோயிங். நான் படிக்கும்போது ஹீ ஷீ மட்டும்தான் இருந்தது. தெம்முன்னு இருக்குது. நான் அங்கே சொல்லணுமா, தெம்மு சொல்லணுமா, ஹீ சொல்லணுமா, ஷீ சொல்லணுமானே தெரியாமல் ஒரு பையனை வந்து 2ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண சொன்னோன்னா அவன் எவன் முட்டி முடிப்பான். எந்த வயசில் டிட் யூ ரியலி யுவர் செல்ஃப் ரியலைஸ் நான் ஐ எம் க்ரோயிங் அப் டு யுவர் பாய், ஐல் கோ eventually be a man அப்படின்றது எந்த வயசில் உணர்ந்தீங்க? ஒரு பொண்ணு மேலே எப்போ எனக்கு ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டதோ அந்த வயசில் நான் ஒரு பையனாக உணர்ந்தேன். அது என்ன, ஒரு 14-15 வயசு இருக்குமா? ஈவன் ஏர்லியர் 11-12. சூப்பர். 11-12. நான் என்ன கேட்குறேன், அப்படி ஒரு வேளை அந்த இன்டென்ஷன் அன்னைக்கு இல்லை அப்படின்னு இருந்தால், மேபி யூ ஆர் அ பாய் பட் யூ டிடன்ட் கெட் டு இட் yet. Will you, if you express that I don't feel it that way அப்படின்னு சொன்னால், will you subject yourself to a gender transition? No. That is what is happening in America. I don't get to decide at that time. Right. ஆனால் அது என்ன நடக்குதுன்னா, ஒரு குழந்தை, நான் you can go to Instagram, you go to any of this YouTube ஷார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட டிரான்சிஷன்டு கிட்ஸோடைய வயசு அவங்க என்னவா ஆயிருக்காங்கன்றதை பார்க்கும்போது அவங்க பேரண்ட்ஸோடு அவங்க இருக்கிற பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாம் யூ ஹாவ் டு see. I'll be very honest with you. Indians are naturally conservative. Okay? They sticking to the basics nu sollala. Yeah, stick to the basics. They want to be liberals. Okay? But they are conservative at heart. என் முதல் கொண்டு என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேரண்ட்ஸ் வந்து
பயங்கரமான ஒரு பயத்தில் தான் இருந்தோம் இந்த 4 வருஷம், இந்த பைடன் இந்த 4 வருஷம். ஏன் தெரியுமா? அவ்வளோ ஜெண்டர் அஜெண்டா புஷ் ஆகிருந்தது. நீங்கள் வந்து இது வந்து இட்ஸ் நாட் அ டாபிக் ஆஃப் இட்ஸ் நாட் அ டாபிக் ஃபார் பப்ளிக் டிஸ்கோர்ஸ். இட்ஸ் அ ப்ரைவேட் திங். இட்ஸ் அ வெரி ப்ரைவேட் திங். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன எத்தனையோ ஃபேமிலிஸில் வந்து ஜெண்டர் ட்ரான்சிஷனுக்கு புஷ் பண்ணி 13, 14 நடக்குது யூஎஸ்எல். என் பர்சனல் என் ஃப்ரெண்ட்ஸ் என் சர்க்கிளே தெரியும் எனக்கு 2 பேரை. ஓகே. என்ன அதில் என்ன பிரச்சனைனா, ஒரு 12, 13 வயசுக்கு நான் என்னோட 12, 13 வயசுக்கு நான் என்ன வச்சேன், நான் இன்றைக்கும் அதை எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இந்த பேட்டிலும் நான் சொல்கிறேன். எனக்கு வனிலா ஐஸ்கிரீம் வேணுமா சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணுமானே தெரியாது எனக்கு. என்ன போலிங் பண்ணுமா பேட்டிங் பண்ணுமானே தெரியாது. உட்காந்து கிரிக்கெட் ஃபீல்டுக்கு போனால் என்ன இப்படியா இருந்த ஒரு 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 ஜெனரேஷன்லேருந்து வெறும் 20 வருஷம் தான் வந்திருக்கேன். இந்த 20-25 வருஷத்துலேயே திடீர்னு பார்த்தா ஐ ஹாவ் டு கோ த்ரூ ஜெண்டர். இட் இஸ் இர்ரிவர்சிபிள். பிரச்சனை என்னென்னா, நான் இன்றைக்கி வந்து ட்ரான்சிஷன் ஆகிட்டேன். நான் ரிவர்ஸ் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னாக்கா இட் பி வெரி லேட் டிசிஷன். யூ டோன்ட் ஈவன் நோ வெதர் த கிட் இஸ் சேயிங் வாட் இட் இஸ் வாண்டிங் டு சே. நாமளே உணர்றேன், நான் ஆணாக உணர்றேன்னு ஒரு பெண் குழந்தை சொல்கிறதுக்கும், நான் பெண்ணாக உணர்றேன் ஒரு ஆண் குழந்தை சொல்லுதுன்னா, நேச்சுரலாக அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்திருக்கும். எல்லாருக்குமே அதை தாண்டி தான் வந்திருப்போம். என்ன பட் அதை ஒரு காரணமாக எடுத்துட்டு யூ கனாட் சப்ஜெக்ட் தம் டு ஜெண்டர் சேஞ்ச், ஹார்மோனல் தெரப்பி, இதெல்லாம் யூ கனாட். இது ரொம்ப ப்ரெவலண்ட்டாக இருந்தது. இட் இஸ் ஹேப்பனிங். லிபரல் ஸ்டேட்ஸ் இந்த ஓக் கல்ச்சர் கலிஃபோர்னியா நியூயார்க்கெல்லாம் வந்து ஏன் வந்து பார்க்குறதுக்கே சகிக்க முடியாத அளவுக்கு இப்போ ஆயின் இருக்குனாக்கா, தே பின் புஷிங் திஸ் அஜெண்டா வெரி 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 ஹார்ட். சோஷியல் இஷ்யூ இது. அப்போது கிட்டத்தட்ட வந்து யூஆர் ஃபைண்டிங் சானிட்டி இன் த கேயாஸ்ன்னு எடுத்துக்கலாமா இதை? இட் வில் லீவ் இட் வில் நாட் லீட் டு என்டையர் சானிட்டி, பட் chaos leads to some level of answering to most of the confusion that has prevailed around us. நம்மளை சுற்றி இருந்த பல குழப்பங்களை வந்து இந்த மாதிரி தான் திடீர்னு வந்து ஒரு பிரளயம் உண்டாகி மாற்றும் போது, ஆமாம் இது கூட தப்பாக தான் இருந்திருக்கு போல் அப்படின்னு இப்போ எதிர் சைடில் இருக்கவங்களே உணர்றாங்க. ஓ இதெல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்கானுங்க போல் அப்படின்னு. இது நீ பண்ணியிருக்காங்கிறது உணரவே முடியாத அளவுக்கு உங்களை வந்து ஒரு மாயில் வச்சுருந்துருக்காங்க. கரெக்டாக? இதுதான் அங்கே பிரச்சனை. we are not at all in subscription to a lot of things that may happen from pro-Trump or pro-Republican camp. குளோபலி இது இம்பாக்ட் பண்ணுமா? இது யூஎஸ் இப்போ சொல்கிறேனே, அமெரிக்காவில் நடக்காது எதை வந்து உலகம் ஃபாலோ பண்ண மாட்டேங்குது. எல்லாமே பண்ணுறாங்க. அதுதான் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் தான் எல்லாமே ஆரம்பிக்குது. இந்த பைத்தியகார்த்தனமாக அமெரிக்காவிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா இது நாளைக்கு இருக்கிற ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை பாதிக்க போகுது. நம்ம ஊரில் இப்போ அமெரிக்காலையாவது பரவாயில்ல, நான் ஏதாவது ஒருத்தர் கேர் பண்ணுற வழியாவது இருக்குது. இப்போ எத்தனையோ பசங்க அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க, பாட்டி தாத்தா கிட்ட வளரேன்னு சொல்லிட்டு இருக்கு எத்தனையோ குழந்தைங்க. இந்த ஜெண்டர் கல்ட்டு பண்ண இந்த அட்டூழியத்தெல்லாம் வந்து புஷ் பண்ணாங்க இந்த அஜெண்டாவனாக்கா, நாளைக்கு அதுங்க மனசு பேதலிச்சு போய் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஏடாகுடமாக போய் பண்ணிச்சுன்னா யார் அதுக்கு ஜவாபு? எனக்கு தெரிஞ்ச ஒரே பொண்ணு, என் ஃப்ரெண்டுக்கு ஒரே பொண்ணு. அவர் அவ்வளோ உழைச்சி தான் அமெரிக்காவுக்கு வந்தார், அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தார். இன்றைக்கி ஒரு பொண்ணு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறேன்னு சொல்லுது. கேட்கவும் மாட்டுறாங்க. அதாவது பேரண்டல் கன்சென்ட் நாட் நீடட். டு யூ நோ தட்? மைனர்ஸ் போய் அப்பா டீச்சர்கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து பையனாக இருந்தாங்கன்னா நான் வந்து பொண்ணாகணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, டேரெக்டாக சைல்டு சர்வீசஸ் ரிப்போர்ட் பண்ணிடணும். சைல்டு சர்வீசஸ் வருவான், இன்வெஸ்டிகேட் பண்ணுவான். பேரண்டல் கன்சென்ட் இஸ் நாட் நீடட், டேரெக்டாக கூட்டு போய் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணு. இது வந்து நிறைய லிபரல் ஸ்டேட்ஸில் இட்ஸ் ப்ரிவேலிங். டுடே இட்ஸ் ப்ரிவேலிங். இந்த பைத்தியத்தந்தி யார் வந்து இது அங்கே கற்றுக்கிட்டாங்கன்னு வச்சோன்னே உலகம் பூரா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வாட் அமெரிக்கா டஸ் த வேர்ல்ட் ஃபாலோஸ் இன் ஈவன் டுடே. ஒரு வைடர் அவுட்க்ரை இருக்குது. இந்தியன்ஸ் நிறைய பேர் டிபோர்ட் ஆக போகிறாங்க. டிபோர்ட் ஆகி வர்றதுனால இந்தியன்ஸ்க்கு அங்கே ஜாப் செக்யூரிட்டி குறைஞ்சிருச்சு. அமெரிக்கா cannot be the ட்ரீம் டெஸ்டினேஷன் தட் இட் யூஸ் டு பி. ஸோ ஒரு பெரிய பிரெயின் ட்ரெயின் வந்து முன்னாடி வந்து பேசும்பொழுது எல்லோரும் யூஎஸ் போகிறாங்க, இந்தியாவிலேருந்து ஒரு பிரெயின் ட்ரெயின் அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து அங்கேருந்து நிறைய பேர் இங்கே வர போகிறாங்க, அங்கேருந்து அனுப்பி விட போகிறாங்கன்ற ஸ்டேட்மெண்ட் ஹவு ஃபார் இஸ் இட் ட்ரூ? எத்தனை இந்தியன்ஸ் இருப்பாங்கன்னு ஒரு தோராயமான கணக்கு வச்சோன்னா ஒரு 4-4.5 மில்லியன் இந்தியன்ஸ் இருப்பாங்க. 45 லட்சம் இந்தியர்கள் அமெரிக்காவில் இன்னமும் இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருக்கலாம், அல்லது அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் எடுத்துகிட்டு அமெரிக்கன் பாஸ்போர்ட் வச்சுருக்கலாம். ஃபுல்லாக ஒரு 50 லட்சம்னு வச்சுப்போம். 5 மில்லியன் பீப்புள் 50 லட்சம் பேர் இந்தியன்ஸ் இருக்காங்க. எத்தனை பேர் டிபோர்ட் பண்ணுறாங்க? எனக்கு ஐடியா இல்லை. 18,000 20,000 பார்த்தேன். எனக்கு அதான் சொல்கிறேன். 3 million in Obama time and then it got reduced to 1 million. That is not Indians. இல்ல ஒட்டுமொத்தமாவே அவ்வளவுதான் சொல்றேன். 1 million in Trump's time, right? Surprisingly அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி அதுலேயும் பார்த்தீங்கன்னா தட்ஸ் அன் குளோபல் ஷேர் தான். அதில் இந்தியன் ஷேர் மேபி 3% 4% மேபி. ரைட். ஓவரால் பாப்புலேஷனில் இந்தியன்ஸ் ஆர் அட்
3.5%. இன் ஒர்க்கிங் பாப்புலேஷன் அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கே ஒரு காங்கிரஸ்மேன் போய் சொல்லியிருந்தார் ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த காங்கிரஸ். 1% இந்தியர்கள் 6%க்கான இன்கம் டேக்ஸை கட்டுறாங்க. தேர் வெரி ஒபீடியன்ட் ஒர்க்கர்ஸ். தே டோன்ட் கிரியேட் எனி ப்ராப்ளம்ஸ். அவங்க வராங்க, அவங்களோட தொழிலை பார்க்குறாங்க, குடும்பத்தை பார்க்குறாங்க, வரி கட்டுறாங்க, லீகலாக தங்குறாங்க அப்படின்னு சொன்னார். அவங்கள அவங்க மதிக்கணும், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொன்னார். இது ஏன் சொல்கிறாங்கன்னா, we are a no nonsense people. Do we have some nonsense around us? Yes, absolutely we do have. நான் அதையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம ரொம்ப உத்தமன்லாம் சொல்லிக்கிறது, என்னையே நான் உத்தமன் சொல்லிக்கிறது தகுதியானவன் நான் இல்லை. I have to accept it. A lot of aspects when we have to see people, percentage of the population that gets into crime அப்படின்னு பார்த்தீங்கன்னா Indians are the very least. Of course. It comes like percentage of people that have the highest household income. மனைவி கணவர் 2 பேருமே சேர்ந்து சம்பாதிக்கிறாங்க, இல்லை கணவர் மட்டுமே சம்பாதிச்சாலும் ஆவரேஜ் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் அதிகமாக இருக்கிறது இந்தியன் அமெரிக்கன் பாப்புலேஷன் தான். இது ஸ்டாட்டிஸ்டிக்கலி இட்ஸ் ப்ரூவன். ஒரு மினிஸ்கியூல் இந்தியன் கம்யூனிட்டி தானே, டிப்பிக்கல் இந்தியன் கம்யூனிட்டி. அங்கே பாக்கெட்ஸ் வேறு நெய்பர்ஹுட். இட்ஸ் அ மைனாரிட்டி மைண்ட் செட். மைனாரிட்டிஸ் எப்போவுமே ஒன்றா தான் வசிப்பாங்க. ஸ்கேட்டர்டாக வசிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் போனீங்கன்னா டாலஸில் இந்த கம்யூனிட்டி ஃபுல்லாக இந்தியன்ஸ் தான் இருப்பான், டிசி போனீங்கன்னா இந்த கம்யூனிட்டி ஃபுல்லாக இந்தியன்ஸ் தான் இருப்பான். அந்த மாதிரியான ஒரு they try to tend to live together in the same herd. விசினிட்டியில் எல்லாம். ஆமாம், அதே வட்டாரத்தில் இருந்தோம்னா நமக்கு தேவையான அத்தனை பிஸ்னஸையும் நம்ம சுற்றி வச்சுக்கலாம். கடை, என்ன அங்காடி எல்லாத்தையுமே பக்கத்தில் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி we tend to live in a community. We have the community mindset. இந்த 50 லட்சம் பேர் இன்னி வரைக்கும் இருக்கிறதுல இப்போ டிபோர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 18,000 பேர் இல்லீகலாக இருக்கீங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்றதை ஐ திங்க் அக்செப்ட் பண்ண தான் நான் படிக்கிறேன். லாஸ்ட் இந்தியாவே வந்து அதை லார்டு பண்ணிட்டு நாங்கள் அதுக்கு ஃபுல்லாக ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். நான் வந்து அது 18,000 ரொம்ப கம்மி நம்பர். இல்லீகலாக யார் யார் எப்படி இருக்க முடியுன்றதுக்கு ஐ வில் கிவ் யூ an example. மெக்சிகன் பார்டர் வழியாக வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வந்திருக்காங்கன்றாங்க. மெக்சிகன் பார்டர் வழியாக 1 லட்சம் பேர் வந்திருக்காங்க. வெவ்வேறு மாநிலங்கள், தமிழர்கள்லாம் வந்திருக்காங்க, தெலுங்கர்கள் வந்திருக்காங்க, பஞ்சாபிஸ் வந்திருக்காங்க, குஜராத்திஸ் வந்திருக்காங்க, எல்லாரும் வழியாக வர்றது, மெக்சிகோ வழியாக வராங்க எல்லாருமே. தே கெட் ட்ராப் இன். அதாவது ஒரு ஃப்ளைட்டை கூட வந்து ஃப்ரான்ஸில் பிடிச்சாங்க, ஃபுல் ஆஃப் இண்டியன்ஸ் வித்தவுட் டாக்குமெண்ட்ஸ். தே ஆர் ட்ரைங் டு லேண்ட் இன் மெக்சிகோ அண்ட் தென் கிராஸ் த பார்டர். அந்த ஃப்ளைட்டை வந்து ஃப்ரான்ஸ்லேயே பிடிச்சி நிறுத்தி திரும்ப அனுப்பிச்சு வச்சாங்க. ஏன் வந்துன்னா அமெரிக்கா வந்து ஒரு இமிக்ரேஷன் மேக்னெட். இதை அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். உலகத்தில் இருக்கும் எத்தனை பேரும் எல்லாம் எங்கிட்ட வாங்க. எவர் சின்ஸ் கோல்ட் ரஷ்ல இருந்து எல்லாத்தையும் ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இண்டியன்ஸ் லேண்டட் இன் early 1900s. ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் சர்தார் நினைக்கிறேன், if I'm not wrong. I don't want to get into that part of the history which I'm not clear about. ஆனால் ஒரு சர்தார் தான் ஃபஸ்ட்டு he became what is called an Indian American அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்தது தான் இந்தியன்ஸோட மைக்ரேஷன். சின்ஸ் 2008 கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு. 2013 இட் ஹஸ் பீன் அ கான்ஸ்டன்ட் இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் இன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் விசாஸ். ஸ்லோ டவுன் டைம் கோல்ட்மேன் சாக்ஸ் டைம் சொல்கிறது நீங்கள்? ஃபினான்ஷியல் மெல்டவுன் டைமில் இந்த ஃபினான்ஷியல் மெல்டவுன் ஹேப்பன். அந்த ஒரு 2008 12-13 வரைக்கும் ஒரு தேக்கம் இருந்தது. இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லைன்றப்போ எதுக்கு வெளிநாட்டிலேருந்து வராங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. பண்ணவங்களும் வீசா பண்ணவங்களும் போக முடியாது, அங்கேருந்தும் திரும்ப வர முடியாமல் அங்கேயே வேலையை தேடி பார்த்துக்கிறேன்ற மாதிரி உட்காந்துருந்தவங்களும் இருந்தாங்க. 13 தான் ஒரு ஹியூஜ் இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் இந்தியன் அமெரிக்கன்ஸ் ஹேப்பன். இல்லை அது இந்தியன் அமெரிக்கன்ஸ் மட்டுமா இல்லை இந்தியன் அமெரிக்கன்? நான் I'll talk only about Indian Americans. World over people do come. The Latin American countries-ல இப்போ நீங்கள் சொல்கிற டோட்டல் இல்லீகல் பாப்புலேஷன் மோஸ்ட்லி லாட்டின் அமெரிக்கன். ட்ரம்ப்போடைய போன டேர்ம் முடிகிற 2020 முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 11 மில்லியன் 12 மில்லியன் நாங்கள் என்ன 1,20,00,000 பேர் இருந்தாங்க. கடந்த 4 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 15-18 மில்லியன் பேர் உள்ளே வந்திருக்கான்றாங்க. இது ஏன் இது நடந்ததுன்னா இட் பெனிஃபிட்ஸ் சம் பீப்புள் அண்ட் தே லெட் இட் ஹேப்பன். ஸோ ஆவரேஜாக இன்டூ 3ன்னு வச்சுப்போம். 45,000 இன்ட்டு 3 135,000 1,40,000 பேர் வருஷம் புது இந்திய அமெரிக்கர்களாக வந்து அங்கே வந்து சேர்றாங்க நான் இமிக்ரெண்ட்டாக. க்ரீன் கார்டை பற்றின பிரச்சனை ஒன்று இருக்குது. அமெரிக்கா வந்து இந்த செக்மெண்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ எக்ஸாக்ட்லி அபவுட் த ப்ராப்ளம். இப்போ நீங்கள் கேள்விப்படுறது நம்ம ஊரில் வந்து ஒன்றுத்துக்கும் இல்லாத ஒரு நியூஸை ஹைலைட் பண்ணிட்டாங்க. இப்போ February 19 பர்த்டே சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டார் ட்ரம்ப்பு. அதனால் அமெரிக்காவில் வந்து சிசேரியன் பண்ண போகிறாங்கன்ட்டு C-sections ஜாஸ்தி. அமெரிக்காலாம் இவர் போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் இல்லீகல் டு டூ தட். அதை பண்ணவும் மாட்டாங்க. இது ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு நியூஸை வாட்ஸ்அப்லேயும் இதுலேயும் ஃபார்வர்ட் ஆகி யூ கான் ஈவன் நேம் த பர்சன் சப்ஜெக்டட் டு பண்ண மாட்டாங்க அங்கே. இட்ஸ் இல்லீகல் டு டூ. யூ கேனாட் ஃபிக்ஸ் யுவர் டேட் ஃபார் யுவர் C-section.
யூ கேனாட் ஃபிக்ஸ் a டேட் ஃபார் சி செக்ஷன். தே won't do. ஏன்னா அங்கே சூ பண்ண முடியும். தப்பாக ஆப்ரேஷன் போய் யாராவது அம்மாவோ குழந்தைக்கோ அதை ஆயிடுச்சுனாக்கா யூ கேன் கெட் சூட். இதெல்லாம் பண்ணவே முடியாது. இது ஒரு நியூஸ்ன்னு எடுத்து இதை வந்து ஹைலைட் ஆக்கி வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் சுற்றிட்டு இருக்கு. ஏன்னா இது அனாவசியம், இது நடக்க வாய்ப்பே இல்லை. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இஃப் யூ லுக் அட் தி இந்தியன் அமெரிக்கன் பாப்புலேஷன் கெட்டிங் கீப் ஆன் கமிங். க்ரீன் கார்டோட பிரச்சனை என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் மில்லியன் க்ரீன் கார்ட்ஸ் வருஷம் கொடுக்கணுங்கிறது அதாவது பார்லிமெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து அங்கே காங்கிரஸ்னு சொல்லுவோம், யூஎஸ் காங்கிரஸ் சட்டம் இயற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருஷம் தவறாமல் 10 லட்சம் புதிய அமெரிக்கர்களை வெளிநாடுகள்லேருந்து வரவேற்கணும். நம்ம புதுசாக வரவங்களுக்கு குடியேற்றம் கொடுக்கணும், க்ரீன் கார்டு கொடுக்கணும், பெர்மனெண்ட் ரெசிடென்சி, சிட்டிசன்ஷிப்பில் ஃபஸ்ட்டு பெர்மனெண்ட் ரெசிடென்சி கொடுக்கணுன்றது ரூல். இதில் யார் அதை பெருசாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி இமிக்ரேஷன் தான் கிட்டத்தட்ட 6 லட்சம் க்ரீன் கார்டை யூஸ் பண்ணுறாங்க. என்ன எம்ப்ளாய்மெண்ட், அதாவது என்னோடய படிப்பு என்ன, என்னோடய கல்வி தகுதி, என்னுடைய வேலையில் எனக்கு என்ன அனுபவம் இருக்குது, என்ன எனக்கு என்ன தொழில் தெரியும், என்னோடய திறமை என்ன, இது எல்லாத்தையும் பார்த்து கொடுக்குறது வந்து வெறும் 1.5 லட்சம் தான். சரியா? மீதி இருக்கிற அந்த 2 லட்சம் இருக்கு இல்லையா, அதில் தான் இந்த டைவர்சிட்டி லாட்ரி. அதாவது சில நாடுகள்லேருந்தெல்லாம் அவங்களுக்கு வந்து அமெரிக்கான்னு ஒரு நாடு இருக்கிறதும் தெரியாது, அந்த நாட்டுக்கு அப்ளை பண்ணி போகிறது எப்படின்னு தெரியாது, அந்த ஊர்லெலாம் அவங்களுக்கு வந்து எம்பசியோ கான்சுலேட்டோ கிடையாது. இப்போ பங்களாதேஷில் நிறைய பேர் வராங்க அமெரிக்காவுக்கு டைவர்சிட்டி லாட்ரிலேருந்து. டைவர்சிட்டி லாட்ரி ஏன் கொடுக்குறாங்கனாக்கா 50,000 பேருக்கு செட்டை செய்யுது. இதுதான் வந்து இந்த 10 லட்சத்துக்கான கணக்கு. 6 லட்சம் குடும்பம் படி, 1.5 லட்சம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் படி. இந்த 1.5 லட்சத்தில் ஒரே நாட்டை சேர்ந்தவங்க மொத்தமாக வந்து வந்துடக்கூடாது, இந்த 6 லட்சத்துலேயும் ஒரே நாட்டை சேர்ந்தவங்க மொத்தம் வந்து வந்துடக்கூடாதுன்னு 7% கேப் வச்சுருக்காங்க. இந்த 650 6 லட்சத்தில் 7% இன்னைக்கு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 40-45,000 வரும். அந்த 45,000 பேர் மட்டும்தான் என்ன இந்தியாவிலேருந்து வரவேற்கப்படுவாங்க குடும்பத்தின் சார்பாக, குடும்ப விசா, குடும்பத்துக்காக கொடுக்குற க்ரீன் கார்ட்லேருந்து. எம்ப்ளாய்மெண்ட்டில் அதே மாதிரி 1.5 லட்சம் இருக்குது. 1.5 லட்சத்தில் மேக்ஸிமம் 7%. அந்த மேக்ஸிமம் 7%றப்போ 10,000 வரும், 9,800, 10,000 வரும். 10,000 பேர் மட்டும்தான் அமெரிக்காவில் க்ரீன் கார்டு கொடுத்து குடியேற்றம் கொடுக்குறாங்க. இப்போ என்ன அது, வருஷம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் நீ உள்ளே கூப்பிட்டு வர, வெறும் 10,000 பேர் தான் நீ க்ரீன் கார்டு கொடுக்குறேன். வர 1.5 லட்சம் பேரும் அங்கே வந்து குடியேறணுன்றதுக்காக வரானா, க்ரீன் கார்டு கேட்டு வரானா, சிட்டிசன் ஆக போகிறேன்னு வரானா, இல்லை. பாதியே வச்சுப்போம். 75,000 பேர் உள்ளே வராங்க அப்படின்னு வச்சுப்போம் க்ரீன் கார்டு கேட்டு. என்ன பண்ணுற, வருஷம் ஒரு 60-70,000 பேர் உள்ளே சேர்த்துக்கிட்டே இருக்க, 10,000 பேர் தான் நீ வெளில ஏற்றுற அப்படின்னா அந்த க்யூ பெருசாகிட்டே போகுது. அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு க்ரீன் கார்டு கிடைக்கல. க்ரீன் கார்டு இது இந்தியர்களுக்கோ சைனாவுக்கோ மட்டும் இருக்கிற தனி ப்ராப்ளம் அமெரிக்காவோட இமிக்ரேஷனை பொறுத்தவரையும். இந்த பிரச்சனை வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னா, 1991-92 H1 விசா வந்துச்சு. லிபரலைசேஷனுடைய கோல்டன் டைம், குளோபலைசேஷன் டைமில் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் விசா ஜார்ஜ் புஷ் சீனியர் இருந்த காலத்தில் இனிஷியேட் பண்ணாங்க இதை. சரி, அவர் அதிபராக இருக்கும்போது தான் இந்த விசாவே வந்தது. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பெருசாக எந்த ரூலும் மாறல. நான் இப்போவும் சொல்கிறேன், வருஷம் நம்ம ஊரில் இருக்கிற நியூஸ் பேப்பருக்கெல்லாம் மார்ச் மாதம் கடைசியில் ஒரு தீபாவளி வந்துடும். அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு H1Bயில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு இன்னி வரையும் சொல்கிறேன், நான் 18 வருஷமாக அதை பக்கத்துலேருந்து பார்த்தது. நான் சொல்கிறேன், ஒன்றும் நடந்ததே கிடையாது. ஆல் ராங் நியூஸ். பெரிய இந்த everything is இருந்ததில்லை இந்த மாதிரி. இன் ட்ரம்ஸ், லிட்ரல் டேர்ம்ஸ், இட்ஸ் ஆல் ஃபேக் நியூஸ். ஓகே, 18 வருஷத்தில் எந்த சேஞ்சும் நான் பார்த்ததில்ல. ஒரே ஒரு தடவை ஒபாமா வந்து H4EADன்னு ஒன்று கொடுத்தாரு. அதாவது H1ல் வேலை செய்ய வர உங்களுடைய மனைவியோ கணவனோ இந்த லெவலில் க்ரீன் கார்டோடைய பேப்பர் ப்ராசஸிங் முடிச்சிருந்தா அவங்க மனைவியோ கணவரோ கூட டிபெண்டாக வந்திருக்கவங்க வேலை செய்யலாம். அதுவரை H4ல் வேலை செய்ய முடியாது. அதுதான் ரூல். இது வந்து ஒரு லீனியன்சி ஒன்று வந்தது. அதை தவிர எனக்கு தெரிஞ்சு பெருசாக எந்த மேஜர் ரூலும் புஷால. H1 ஸ்க்ரூட்டினி பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஸ்க்ரூட்டினி பண்ணி தான் ஆகணும், ரிஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது எத்தனை நம்ம வாய்க்கணக்கே இது ஒரு 30-35 வருஷத்துக்கான விசாவை. இப்போ எதுவுமே பெருசாக மாற்றலை. அன்றைக்கி இருந்து அதே டெக்னாலஜி அன்றைக்கி யூஸ் பண்ணுறோம். அன்றைக்கி இன்டர்நெட்டே வந்து இந்தியாவில் இன்டர்நெட்டே இல்லை அந்த டைமில். அப்படியே இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த டெலிஃபோன் கேபிள் வழியாக அந்த மோடம் பேஸ் ரவுட், அந்த ஃபர்காட் தட் நேம், அந்த அளவுக்கு இப்போ மாறிடுச்சு டெக்னாலஜி. இன்றைக்கி ஃபைபர் ஆப்டிக்கில் வந்து நிற்கிறோம். என்ன அன்றைக்கி இருந்த டெக்னாலஜி வேறு, இன்றைக்கி இருக்கிற இன்டர்நெட் டெக்னாலஜியே வேறு. அன்றைக்கி வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் என்ன ஃப்ளாப்பி டிஸ்கில் வந்து 32 MB நம்ம சேவ் பண்ண முடியும்னு சுற்றிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து எங்கேயோ போயிடுச்சு. இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு ஸ்டோரேஜ், க்ளவுடுன்னு அதுன்னு பேசிகிட்டு இருக்கோம். ஏஐ வந்துச்சு. இன்றைக்கும் அந்த விசாவில் வந்து பெரிய மாற்றம் எதுவும் உண்டாக்கலை. இது என்னென்னா எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. எல்லாருமே இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க.
கம்பெனி நடத்துகிறவனும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். ஃபைன் இன்ஃபோசிஸ்லேருந்து நிறைய பேர் நிறைய அது வந்து B1 B2 விசா தப்பாக யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில கம்பெனி வந்து பிரச்சனையில் போயிருக்கு, சூவாயிருக்காங்க. எல்லாரும் ஃபால்ட் இஸ் பீயிங் டன் பை எவ்ரி சிங்கிள் பர்சன், எம்ப்ளாயர், எம்ப்ளாயி அண்ட் ஈவன் இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் டஸ் ஃபால்ஸ். ஓகே, ஒரு 4-5 வருஷம் முன்னாடி வரையும் ஒன்று பண்ணுவாங்க. இங்கே பெரிய தப்பு ஒன்று இருக்கும் அந்த ப்ரொஃபைலில், சின்ன தப்பும் ஒன்று இருக்கும். சின்ன தப்பை மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தப்பை மன்னிச்சு விட்ருவானுங்க. கொலை பண்ண பிட் பாக்கெட் கேஸில் போடுறோம். ஆமாம், எக்ஸாக்ட்லி. பெட்டி கேஸ் இவனிலே கொடுக்குற மாதிரி. இந்த பேப்பர் சப்மிஷனு அங்கே திருடு அந்த ஊரில் பெருசாக திருடிட்டு இருப்பான். சார் என் கூட 10 பேர் இருக்கான், இதில் ஒத்தனை கூப்பிட்டு போய்க்கோங்கன்னு எஸ்ஐக்கு கேஸ் கொடுப்பாங்க, நல்லா திருடுங்களே அந்த மாதிரி. இது என்ன இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுமே. USCIS இஸ் நாட் ஆன்சரபிள் டு எனிவன். அமெரிக்காவில் ஒரு ஏஜென்சி, கவர்மெண்ட் ஏஜென்சி ஒன்று இருக்குது, எவனுக்குமே அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு பாத்தியதே கிடையாது. அவன் என்ன பண்ணுறானோ அது அவனோட இஷ்டம், அவனை கேள்வியும் கேட்க முடியாது. அவனுக்கு பட்ஜெட்டை கொடுக்கறதோட நம்ம கடமை முடிஞ்சிச்சு. அவன் பதில் சொல்ல வேண்டியது US காங்கிரஸ். இது கிட்டத்தட்ட ஒரு CIA FBIக்கு இருக்கக்கூடிய கிளியரன்ஸ் வந்து அவங்களுக்கும் இருக்குன்னு சொல்கிறீங்களா? பிரசிடென்ட்டே கூப்பிட்டு சொன்னால் சில பேருக்கு விசா கொடுக்கூடாதுன்னு முடிவு பண்ணால் அவன் கொடுக்க மாட்டான். அவங்களை இங்கே இன்டர்வியூ பண்ணுற ஆஃபீஸர் டிசைட் பண்ணனா இட்ஸ் நோ. சார், இப்போ நிறைய பேசணும் நம்ம. எனக்கு கண்டென்ஸ்டாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். இப்போ ட்ரம்ப் வந்துட்டாங்க. ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் குளோபலி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஸ்டெப் இன் டு நார்த் கொரியன் பார்டர்ஸ், ஃபர்ஸ்ட் பர்சன் டு மீடியேட் ஸோ ஈஸிலி வித் பியூட்டன், இந்த ப்ரோஸ் எல்லாம் அவங்க சொல்கிறாங்க. பட் வாட் இஸ் இட் இன் தேர் ஃபார் இந்தியாவுக்கு ட்ரம்ப் வந்தனால டேக் அவே என்ன, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்னென்ன, இவர் வந்ததால் இதெல்லாம் ஏறப்போகுது, இதெல்லாம் அடிவாங்க போகுது அப்படின்னு லேமன் டேர்ம்ஸில் புரிஞ்சுக்கிறதுனா, நான் ட்ரம்ப்னுடைய எலெக்ட் ஆகிருக்கிறத வந்து நான் எப்படி பார்க்கணும்? எனக்கு பொலிட்டிக்கலி ஒன்றும் இல்லை, யாரோ ஒரு நாட்டுடைய பிரசிடென்ட் அப்படின்னு இல்லாமல் குளோபல் மார்க்கெட்டை ஆல்மோஸ்ட் லைக் எவ்ரி திங் அரவுண்ட் த வேர்ல்ட் கன்சர்ன்ஸ் US அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ட்ரம்ப்போடைய வருகை இந்தியாவை எந்த அளவு இம்பாக்ட் ஏற்படுத்த போகுது? நான் 2 விஷயத்தை கோட் பண்ணி ஆரம்பிக்கிறது சொல்லும் போது பதில் இருக்குது. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹவுடி மோடி ப்ரோக்ராம்னு ஒன்று நடந்தது ஹியூஸ்டனில். அந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஒரு ஃபாரினில், அதுவும் USல நடக்கிற ஒரு எலெக்ஷனுக்கு அங்கே நடக்கிற கேண்டிடேட்டுக்கு சப்போர்ட்டிங் கேம்பெயின் பண்ணால் போல் இருந்துச்சு. அது பண்ணியிருக்கக்கூடாது ஒரு இந்தியன் பிரைம் மினிஸ்டர். நாங்கள் சரி 4 years டவுன், ட்ரம்ப் இஸ் பேக், தட் ரிலேஷன்ஷிப் வில் ஹெல்ப். என்ன அதே மாதிரி ஐ திங்க் ஃப்ளாக்ரண்ட்டுக்கு கொடுத்த ஒரு பாட்காஸ்ட்டில் தான் வந்து ட்ரம்ப் அந்த பதில் சொன்னார்னு நினைக்கிறேன். வேர்ல்ட் லீடர்ஸை நீ எப்படி பார்க்குற அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்கிறது போல நான் ஸ்ட்ரைட்டாக கிவ் யூ an எக்ஸாம்பிள்னு மோடியை பற்றி ஒன்று சொன்னார். வை ஐ ஹாவ் டு ப்ரொஜெக்ட் மோடி இன் டு திஸ்னா, இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் பில்ட் ஓவர் த இயர்ஸ். இந்தியாவில் நான் பார்த்துட்டேன் நிறைய பேர் we were also sold on that idea that why is he traveling, எதுக்கு இவ்வளோ இன்டர்நேஷ்னல் ட்ரிப் பண்ணுறேன்னு. ஒரு லாஸ்ட் 10 years நிறைய பேர்கிட்ட ஒரு குட்வில் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணது மூலிமா. எந்த அளவுக்குன்னா, குளோபல் சவுத்துன்னு சொல்கிறாங்க. குளோபல் சவுத்துன்னு இந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து கேட்பாரிட்டு இருக்காங்க. என்டையர் ஆஃப்ரிக்கன் யூனியனை வந்து நம்ம வந்து G20யில் அவங்களையும் ஒரு அங்கமாக எடுத்துகிட்டு வந்து பேசணும்னு சொல்லிட்டு நம்ம தான் அந்த இனிஷியேட்டிவ் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் G20 இந்தியாவில் நடக்கும்போது அவங்கள உள்ள எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இது என்ன இருக்குன்னா, we are seen from a participant, from being a participant, we are now in play. Playing 11ல் நம்ம இப்போ ப்ளே பண்ணுறோம். முன்னாடி வந்து I'm part of the 14 member squadன்னு இருந்தோம், விளையாடவும் மாட்டோமா தெரியும். இப்போ we are playing the game and we are playing pretty well. We are what is called a balance for the world. Trump likes this way of negotiation. He's a businessman. He's an out-and-out businessman. Without having to get into any tussle and violence, he wants to make sure வார் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. வார் இருக்கக்கூடாது, யாரும் சாகக்கூடாது, தேவையில்லாமல் வந்து எடுத்துகிட்டு போய் சாகக்கூடாது, கோலம் உடையக்கூடாது. கோல் உடையலாம், எப்படியாப்பட்ட கோலை உடைக்கிறோன்றதுல தெளிவாக இருக்கணுன்ற மாதிரியான ஆள் அவர். அது யாரை அடித்து உடைக்கிறோன்றதுலையும் தெளிவாக இருக்க வேண்டிய ஆள், தெளிவாக இருக்கணுன்ற நினைப்புள்ள ஆள் இருந்தாலும். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வாட் ஹீ சேயிங் இஸ், இந்தியா கூட we have to get closerன்றது இட் இஸ் வெரி விசிபிள். ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ் ஃபார் டாக்டர் ஜெய்சங்கர். நிறைய பேர் இங்கே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, மோடிக்கு இன்விடேஷன் வந்து இட் இஸ் ஏன் ஒய் ஆர் நாட் மெனி வேர்ல்ட் லீடர்ஸ் இன்வைட்டட் அப்படின்னா, லாஸ்ட் 10 நாளில் வந்து அது அவுட்டோரில் நடக்குமா இன்டோரில் நடக்குமான்றதுலேயே ஒரு பெரிய டைலமா. மழை வேறு இருந்தது. அன்றைக்கி வந்து ஃப்ரீசிங் ரெயின் -14 டிகிரியோ 15 டிகிரியோ அன்றைக்கி வாஷிங்டன் டிசியில் வெதர்.
அது நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சு எல்லோரையும் கூப்பிட்டு வச்சுட்டு அவங்கெல்லாம் ட்ராவலை மாற்றி வேர்ல்டு லீடர்ஸோட ட்ராவலை மாற்றுறது வந்து அவ்வளோ ரொம்ப ஈஸியான விஷயமும் கிடையாது. என்ன இன்னொருத்தன் ஸ்கெடியூல் பண்ணிட்டாங்க, தேர் ஸோ மச் இன் ப்ளே. என்ன இப்படி இருக்கும்போது இஃப் யூ see it, there is a very strong relationship. Undercurrent is very good between India and US. பைடனும் it is நம்ம ஒரு we are not a voting power today. We are not a voting power today. இந்தியன் அமெரிக்கன்ஸ்ன்ற அந்த கூட்டம் வந்து இவங்கள கிட்ட போய் நான் ஓட்டு வாங்கி நான் ஜெயிச்சு நான் அதிபராகன்ற அளவுக்கான நம்ம கூட்டம் இன்னமும் கிடையாது. Not even like Latinos. Yeah. Not even Latinos are huge. Latinos are huge in population. Whites, blacks, Latinos, probably Latinos are more than blacks, I don't know, you have to see the percentage. More or less. Yeah, more or less. But Latinos are a strong population, at least in the southern states. They are heavily populated in Texas, Arizona மாதிரி நேரிலலாம். ஸோ எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியர்கள் வந்து பெரிய ஓட்டிங் பவர் கிடையாது. பட் வாட் ஆர் வி அப்படின்னா we are a very good soft power, we are very good tech power. அண்ட் இஃப் சைனாக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும்னா அது இந்தியாவை நோக்கி தான் வரணும். அப்படிங்கிறதுல ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டரை மூவ் பண்ணி ஆஸ் வி ஸ்பீக் நம்ம எல்லாருமே நம்ம சுற்றுவட்டாரத்தில் நிறைய பேர் ஐஃபோன் யூஸ் பண்ணுறோம். நான் அங்கே வாங்குகிற ஐஃபோனே இங்கே சென்னை ஃபாக்ஸ்கான்லேருந்து மேனுஃபேக்சர் ஆகி தான் வருது எனக்கு, இல்லையா? ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு போர்ஷன் ஆஃப் த பிஸ்னஸை இந்த கோவிடுக்கு அப்புறம் அமெரிக்கா கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா மொத்தமாக நம்ம சைனாவை நம்பி இருந்தோம்னா நமக்கு தேவை, நமக்கு மேஸ் ப்ரொடியூஸ் பண்ணு நம்ம புஷ் பண்ணுறதுக்கு கூட வழி இல்லாமல் போகுது. ஸோ சப்ளை எங்கே சப்ளை ஆகுதுன்றதை சப்ளை செயின் வந்து யூ ஹேவ் டு டிஸ்ட்ரிபியூட்டு. அப்படிங்கிறதுல அமெரிக்காவும் தெளிவாக இருக்குது, அமெரிக்கன் கம்பெனிஸும் தெளிவாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு வர்றதுக்கான வழிவகைகள் இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2 விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். இந்த இல்லீகல்ஸ், டீபோர்ட்டேஷன், மனிதாபிமானம், கருணையே இல்லை அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஐ எம் எ வெரி சிம்பத்தட்டிக் பர்சன் டு த இல்லீகல் அன்டாக்குமெண்டட்னு சொல்கிறாங்க அவங்கள. பொலிட்டிக்கலி கரெக்ட் வேர்ட் இஸ் அன்டாக்குமெண்டட். ஆக்சுவலி இல்லீகல் பாப்புலேஷன் ஹூ டோன்ட் ஹேவ் பேப்பர்ஸ். எனக்கு அவன் மேலே மனிதாபிமானம் உண்டு. ஆனால் எங்கே வந்து நம்மளையும் பேப்பர் வச்சுருக்க நம்மளையும் டாக்குமெண்ட்டே இல்லாமல் அமெரிக்காவில் வர அவங்களையும் முட்டை விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க பொலிட்டிஷியன்ஸ்னால், இல்லீகலுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணால் தான் லீகலுக்கு க்ரீன் கார்டு கொடுக்குற பிரச்சனையை சால்வ் பண்ணுவேன்னு சொல்கிறது தான் வந்து டெமோக்ராட்ஸோடைய பாலிசி. இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அஸ்ஸாம் வழியாக வர பங்களாதேஷிங்க, ரோஹிங்கியாஸு தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆகிறாங்க. எல்லாரையும் கணக்கெடுப்பேன். உனக்கு ரேஷன் கார்டு எப்போ கொடுப்பான்னா அவன் எத்தனை பேர் இருக்கான்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு ரேஷன் கார்டு கொடுப்பேன்னு சொன்னால் மாதம் ரேஷன் அரிசியை நம்பி வாழற குடும்பம் என்ன பண்ணும்? தத்தளி கொலை வெறியில் இருக்கும். அது அந்த கொலை வெறியில் தான் இப்போ எல்லா லீகல் பீப்புளும் இருக்காங்க. ஏன்னா த இரிட்டேட்டிங் பார்ட் இஸ் இந்த முட்டல் முதல்ல உருவாக்கிட்டானுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இதை என்கிட்ட மூஞ்சிக்கு நேரம் பர்னி சாண்டர்ஸ் சொன்னது. I had one-on-one with Bernie Sanders. Bernie Sanders told me on my face, it will be comprehensive immigration reform that I will back. I will not solve this in parts. This has to be comprehensively solved. அப்படின்னு அர்த்தம்னா லீகலாக வீசா போய் கான்சுலேட்டில் வீசா க்யூவில் இருந்து வீசா வாங்கிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி டிக்கெட் எடுத்து அமெரிக்காவுக்கு வந்து இறங்குறவனும், டெக்ஸஸ் வழியாக பார்டர் கிராஸ் பண்ணி உள்ளே வந்து அடைக்கலம் கேட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பேப்பர் இல்லாமல் வந்து நிற்கிறவங்களும் நீங்கள் 2 பேரும் ஒன்று. அடைக்கலம் கேட்டு வந்தவனுக்கு எப்போ கொடுக்கணும்? அப்போ தான் படித்து தகுதியோட, கல்வி தகுதியோட, வேலைவாய்ப்போடு வந்து இந்த நாட்டில் டேக்ஸை கட்டி இருக்கிற உனக்கும் உன் பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இது வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம். என்னை பொறுத்தவரைக்கும் பர்சனலாக நான் சொல்கிறேன், என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எனக்கு உரிமையை கொடுக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்னளவுக்கு ஈக்குவலாக அவங்கள ட்ரீட் பண்ணுறேங்கிறது எனக்கு கோபமாகவும் இருக்கலாம். ஆனால் அங்கே இதை விடவும் தீவிரமான ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, லீகலாக வந்தவங்களை விட இல்லீகலாக வந்தவங்களுக்கான சலுகைகள், உரிமைகள் அதிகமாக கொடுக்குறாங்க. அது எப்படி பண்ண முடியும்? இப்போ கிட்டத்தட்ட யூரோப்பில் வர்ற க்ரைசிஸ் வந்து யூஎஸ்க்கு வந்துடக்கூடாதுன்ற ஒரு யூரோப் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் க்ரைசிஸ். யூரோப்புடைய க்ரைசிஸ் வந்து இட்ஸ் வார்ட் ஆன் பீப்புள் ரன்னிங் இன் டு யூரோப்பியன் பார்டர்ஸ். அது தனி. இது பீப்புள் ஆர் ஆஸ்பைரிங் டு பி அமெரிக்கன்ஸ். அவங்க எல்லாருமே அமெரிக்காவை நோக்கி வர்றதுங்கிறது. நீங்கள் பார்டர் வழியாக வந்து பேப்பர் கொடுத்து லீகலாக வரீங்க, வந்து அசைலம் கேட்குறீங்க, ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கேட்குறீங்க, அது கரெக்டு. சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ டெக்ஸஸில் ஒரு காவா தாண்டி வந்துட்டு நான் அமெரிக்கன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? உங்கள்கிட்ட பேப்பர் இல்லைனா நான் உங்களை டிபோர்ட் பண்ணுவேன்னு சொல்கிறேன். ஸோ இஸ் இட் வேலிட் டு டூ? ஹியூமனிடேரியன் கவுன்சில் இல்லை. பட் ஆனால் வேறு வழியில் சால்வ் பண்ணுறதுக்கு. ஏன்னா
இன்னைக்கு கணக்கில் ட்ரம்ப் முடிச்சு போகும்போது 11 மில்லியன், இன்றைக்கி இன்னும் ஒரு 15-18 மில்லியன் உள்ளே வந்திருக்காங்க நாங்கள். ஸோ டோட்டலாக ஒரு வாய் கணக்கே ஒரு 2.8 கோடி பேர் இல்லீகலாக இருக்காங்க அமெரிக்காவில் பேப்பர். அதில் இந்தியர்களும் அடக்கம். நான் இந்தியர்கள் இல்லாமல் சொல்ல, இந்தியர்கள் எப்படி இப்படிலாம் இல்லீகலாக இருக்காங்கன்னா இந்த மாதிரி பார்டர் தாண்டி வராங்க, விசா எடுத்து அங்கே வந்து இறங்கிட்டு கீழ்ச்சி போட்டு பாஸ்போர்ட்டை கீழ்ச்சி போட்டு எனக்கு போக்கடம் கிடையாது என்னை வச்சுக்கோங்க இங்கே அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. மெரைனில் வந்து வேலை செஞ்சு ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து ஷெஃபாக குக்காக வந்து பேப்பர் இல்லாமல் வேலை பண்ணிவிட்டு தான் குடும்பத்தை ஏதாவது சேர்த்துட்டு போக முடியுமான்னு பார்த்துட்டு போகிறவங்க அவங்களையும் அன்டாக்குமெண்டட் இல்லீகல் தான். ஸோ வெவ்வேறு வகையில் இந்தியர்களும் அங்கே இல்லீகலாக ஸ்டே பண்ணுறாங்க. ஒரு சைஸபிள் பாப்புலேஷன். என்ன இப்போ இந்த பிரச்சனையை இந்தியன் கவர்மெண்ட் எப்படி நெகோஷியேட் பண்ணி என்ன இன்னொரு நாட்டோடைய குடியேற்றத்தையோ குடியமர்வு பாலிசியோ மாற்ற சொல்லி நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அவனுடைய இமிக்ரேஷனில் க்ரீன் கார்டு யாருக்கு கொடுப்பேன், சிட்டிசன்ஷிப் யாருக்கு கொடுப்பேன்றது இந்தியா கேட்க முடியாது. பட் ஆனால் என் ஊர்லேருந்து நான் H1 விசாவில் ஏற்றி ஒருத்தனை அனுப்புகிறேன், அவனை நீ எந்த அளவுக்கு ஃபேராக ட்ரீட் பண்ணுற, அவனுக்கு உன்னோட லேபர் லாஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி தான் எங்கள் ஊர்லேருந்து நான் விசாவுக்கு போகிறதுக்கு உனக்கு கான்சுலேட் இடம் கொடுத்து உனக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கேன். அவனை அங்கே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறான் அப்படின்னா அவனுக்கு நீ என்ன ப்ரொடெக்ஷன்ஸை கொடுக்குறாங்கிறது இந்தியன் கவர்மெண்டால் நெகோஷியேட் பண்ண முடியும். அழுத்தம் பண்ணாமல் ஸோ H1B has to become a topic of contention when bilateral talks happen between India and US. இது இந்தியாவில் வந்து immigration news is reported. I am telling you, இது கடைசி தயவு செய்து நான் சொல்கிறேன், இந்தியாவில் மேஜர் டெய்லிஸ் நியூஸ் பேப்பர்ஸ் எதுவும் இமிக்ரேஷனை பற்றின நியூஸை இந்த நாள் வரையிலும் 18 வருஷமாக நான் பார்த்துறேன், இந்த நாள் வரையிலும் சரியான நியூஸை கன்வே பண்ணதே கிடையாது. இது பார்க்குறவங்களுக்கு நான் சொல்ல why did I take this effort to sit down and talk to you is only to say that whatever you hear about immigration அமெரிக்கான்ற டாப்பிக்கில் இந்தியாவில் நியூஸ் பியூரோஸ் கவர் பண்ணுறது மிக மிக தவறாக இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் ஃபார்வர்டுக்காக அந்த கிளிக் பைட்டுக்காக நிறைய விஷயத்த வந்து நம்ம ஆளுங்க ப்ராபகேட் பண்ணுறாங்க. இது வந்து தேவையில்லாமல் இங்கே பசங்க அங்கே விட்டுட்டு இங்கே தனியாக இருக்கிற அப்பா அம்மாவுக்கு மென்டல் ப்ரெஷர் ஏற்றி ஒரு வேலை. இவங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், யூ ஹவ் லிவ்ட் அப்ராட் ரைட், நைட்டு 2 மணி டைம் இந்தியாவுக்கு நம்மளுக்கு ஒரு கால் வந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ பார்த்துட்டு இருக்காங்க. இதை வந்து ஒரு நிறைய ஃபேமிலிஸ் வந்து இதை மார்ச் ஏப்ரல் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க யூஎஸில். ஏன்னா தேவையில்லாமல் இங்கே மத்தியானம் இப்போ ஒரு காலைல 10 மணி நியூஸ் இல்லை நைட்டு 8 மணி நியூஸ்க்கு எதாவது கிளப்பி விடுவானுங்க, அப்படியே கிளப்பி விடுவானுங்க. அமெரிக்காவில் H1Bயில் இருக்கவங்களாம் இதை ரத்து பண்ணிட்டான் அதை ரத்து, ஒன்றுமே வந்திருக்காது. அங்கே வந்து 1000 சட்டன்றது எப்போ ஏற்றுவாங்க, எல்லா பிரதிநிதிகளும் பெருவாரியாக ஓட்டு போட்டு ஜெயிச்சா பாஸ் பண்ணாங்க. அவங்க பில்லு எழுதினாலே இப்படி ஒரு சட்டம் வரைவு உண்டாக்கப்பட்டுள்ளது, இவங்க சட்ட டிராஃப்ட்டுக்கும் இயற்றப்பட்ட சட்டம் பில்லை வந்து ஆக்டாக பாஸ் ஆனதுக்குமே வித்தியாசம் தெரியாமல் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்து எதாவது எழுதிடுது. பேரண்ட்ஸ் வந்து கடந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, தயவு செய்து ஐ கேன் நாட் பாயிண்ட் டு லெஜிட்டிமேட் சோர்ஸ். ஏன்னா அமெரிக்கன் இமிக்ரேஷன் அவ்வளோ பெரிய டாபிக். அது இந்தியர்களுக்கு அமெரிக்காவில் ஏதாவது பிரச்சனையாக கிடையாது. அமெரிக்காவில் நிறைய கன் வைலன்ஸ் இருக்குது. ஆமாம், ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் வந்து துப்பாக்கியோட வைலன்ஸ்னால வந்து சுட்டு கொல்லப்படுறாங்க. அதில் என்றைக்காவது 1-2 இந்தியர்களும் சிக்கிக்கிறாங்க. நான் அந்த மாதிரி ஒரு 4-5 கேசஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஐ நோ த ட்ராமா, அந்த ஃபேமிலிஸ் என்ன அனுபவிப்பாங்கன்னு நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். என்ன எதுக்கு இதை சொல்கிறேன்னா, யூ கேன் நாட் மேக் எக்ஸப்ஷன்ஸ் இன்டு எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் யூ கேன் நாட் மேக் இட் மெயின் ஸ்ட்ரீம். ப்ளீஸ் டோன்ட் மேக் தட் மெயின் ஸ்ட்ரீம். அதை மெயின் ஸ்ட்ரீம் பண்ண என்ன ஆகுது, இங்கே இருக்கவங்களுக்கு பதட்டமாகுது. இப்போ என் பையனை அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வைக்கலாமான்ற கேள்வி கேட்குறாங்க. படிக்க வச்சா அவனுக்கு க்ரீன் கார்டு வராது, இவ்வளோ பிரச்சனை இருக்குன்ற நம்ம சொன்னதுக்கப்புறமும் தே ஸ்டில் புஷ் தம் அண்ட் கெட் தம் டு பி சென்ட் டு தி யூஎஸ். ஏன்னா யூஎஸ் அப்படியாப்பட்ட ஒரு இமிக்ரேஷன் மேக்னெட். ஸோ அந்த மாதிரி ஒரு காந்த மாதிரி இருக்கிற ஒரு ஊரை வந்து இன்னும் சரியாக தெளிவாக கொஞ்சம் பேசி புரிஞ்சு படித்து தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. ட்ரம்ப்போட டைமில் நான் இப்போவும் சொல்கிறேன், இந்தியர்களுக்கு நல்ல மரியாதை இருக்கும். ஸோ இந்த ஃபார் ரைட்டு, இந்த நியோ நாட்சி குரூப்ஸு, இவனுங்க சொல்கிற இந்த ஆன்டை H1 ப்ரௌன் ஸ்கின் பற்றி பேசுகிறது இதெல்லாமே கண்டமபிள். ஜஸ்ட் பிகாஸ் ஐ சப்போர்ட் ட்ரம்ப், ஐ டோன்ட் சப்ஸ்கிரைப் டு ஆல் திஸ். இஃப் இட் இஸ் ஆன் set of people that belongs to looks and nationality and ethnicity similar to mine, அவங்களுக்கு வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிட்டு ஐடியாலஜிக்கலாக ஒருத்த கூட அலைன் ஆக மாட்டேன். ஐ ஸ்டில் கண்டம் தட். ஆனால் அவங்க மெயின் ஸ்ட்ரீம் கிடையாது. ட்ரம்ப் இஸ் நாட் தட் கை. ட்ரம்ப் கூட ஐம் நாட் அங்கிள் டம், ஸோ ஐம் நாட் கோன் டு டூ தட். பட் இங்கே பிரச்சனை வந்து ஹவு ட்ரம்ப் இஸ் கெட்டிங் ப்ரொஜெக்டட். ஐ சி அ லாட் ஆஃப் ராங் ப்ரொஜெக்ஷன். நான் கடந்த ஒரு 2.5 வாரமாக இருக்கேன், இன்னும் ஒரு 2 வாரம் இருக்க போகிறேன். I could visibly see that
எனி மெசேஜிங் அபவுட் ட்ரம்ப் இஸ் ராங். அதை பண்ணுவாங்களாம், இதை பண்ணுவாங்களாம். ஃபஸ்ட்டு நடக்கட்டும், நடந்ததுக்கப்புறம் பார்ப்போம். பர்த்ரைட் சிட்டிசன்ஷிப்பு கேன்சலேஷனை பற்றி நான் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்ல. ஏன் தெரியுமா? கோர்ட்டில் நிற்காதது. இட் வில் கெட் ஸ்ட்ரக் டவுன். அமெரிக்காவுடைய விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் எடுத்திங்கன்னா பிறப்பிடம் யூஎஸ்ன்னு செலக்ட் பண்ண முடியாது உங்களால். ஏன்னா அமெரிக்காவில் பிறந்தவங்களுக்கு விசா சப்மிட் பண்ணுறதே அவ்வளோ டிஃபிகல்ட்டான விஷயம். என் பொண்ணு பிறந்ததுக்கு அவளுக்கு இந்தியன் பாஸ்போர்ட் தான் எடுக்கணும்னு நினச்சேன். அந்த அமெரிக்காவில் பிறந்த ஒரு குழந்தைக்கு இந்தியன் பாஸ்போர்ட் எடுத்தால் அந்த குழந்தைக்கு எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ்னு ஒரு பெரிய படிப்பு ரிசர்ச், அதை உட்காந்து ரிசர்ச் பண்ண நானும் என் மனைவியும். கடைசியாக என்ன தான் முடிவு பண்ணோம், யூஎஸ் பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்துருவோம். 18 வயசு அவள் முடிவு எடுத்துக்கிட்டோம். அவள் இந்தியனாக இருக்கணும்னு நினைக்கிறாளா, அமெரிக்கனாக இருக்கணும்னு நினைக்கலான்னு. ஈஸியஸ்ட் ஆப்ஷன் இஸ் அமெரிக்கன். இந்தியன் பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்துல எனக்கு நான் ஐ டி நாட் டேக் மை வைஃப் டு இம்ப்ரெக்னேட்டர் அண்ட் மேக்கர் மதர் செகண்ட் சைல்டு அண்ட் ஹாவ் அன் அமெரிக்கன் பாஸ்போர்ட் 21 வருஷத்தில் க்ரீன் கார்டு வருன்றதுக்கெலாம் நான் பண்ணல. அவங்க 2011 என் குழந்தை 2014. பட் நான் இதை ஒரு பிளானாகவே வச்சுட்டு வராங்கல்ல நிறைய பேர். அவங்களுக்கு இது பாதிப்பை உண்டாக்கும் தான். அது ஒரு தப்பான நினைப்பு தான், அது பண்ணக்கூடாது தான். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பாதிப்பு உண்டாச்சுன்னா வை ஷுட் வி கேர்? நான் You come to make a family. You don't come to make a family to have an American citizen child that will get you a green card in the future. That's not how you plan your life. அந்த மாதிரி பிளான் பண்ணுறவங்களுக்கு இது பாதிப்பு உண்டாக்குச்சுன்னா வாட் ஆர் வி டு பி வரிட் அபவுட்? நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அதை பற்றி. இந்தியாவுடைய ப்ராஸ்பெக்ட் வித் அமெரிக்கா இஸ் கிரேட். அமெரிக்காஸ் ப்ராஸ்பெக்ட் வித் இந்தியா இஸ் கிரேட். நீங்கள் இமிக்ரேஷனை பற்றியோ ட்ரம்ப்பை பற்றியோ கேட்குற பல விஷயங்கள், கேள்விப்படும் பல விஷயங்கள், இங்கே மீடியாவில் எழுதப்படும் சொல்லப்படும் பல விஷயங்கள் உண்மைக்கு முற்றிலும் மாறானவை. தயவு செய்து ஃபேக் நியூஸை நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் என் பாயிண்ட். வரும் வாரங்களில் நிறைய பேசுவோம். We request you to dedicate your valuable time for our audience. I certainly will do. Thank you very much for the opportunity. I'm really happy meeting you all. Thank you. நிறைய சந்திப்போம், நிறைய பேசுவோம். Thank you. Absolutely. Thank you.